அவர் கிருஷ்ணனை காப்பாற்ற
இத அனிருத்தன் கிருஷ்ணனுடையதான பேரனை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டா, ஹைஜாக் பண்ணிட்டு போயிட்டா. அது கிருஷ்ணனுடைய பேரனையே ஹைஜாக் பண்ணிட்டு போயிட்டா. கிருஷ்ணன் எப்படின்னு கேட்டா, சாட்சாத் மன்மத மன்மதா. அதனால மன்மதனுக்கு மன்மதனாக இருக்கிறதான கிருஷ்ணனுடைய பேரன் அந்த அனிருத்தனை பானாசுரனுடையதான பெண்ணான உஷை என்பவள் அவள் கடத்திட்டு போயிட்டா. எப்படின்னு கேட்டா, அவளுக்கு சித்திரலேகைன்றதான ஒரு தோழி, அந்த தோழியின் மூலமாக அவளுக்கு மந்திர சக்தி எல்லாம் உண்டு. அதனால அப்படியே கட்டலோட தூக்கின்னு வந்து தன்னுடைய அந்தப்புறத்துக்கு வச்சிருந்தா. அங்க அந்தப்புறத்திலேயே இருந்தா. அதுக்கப்புறம் பல காலத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு பானாசுரன் அனிருத்தனை சிறைப்படுத்தினான். சிறைப்படுத்தினாக்க இங்க துவாரகையில அனிருத்தனை காணுமேன்றதாக தேட நாரதர் சொல்றார், பானாசுரன் சிறையில் வச்சிருக்கான். அப்ப கிருஷ்ணன் போறார், பின்னாடியே பலராமன் சைன்யத்தோடு கூட போறார். அங்க பானாசுரனோட யுத்தம் பண்ணி அவனை ஜெயிச்சு அவனுக்கு 1000 கைகள். இந்த காத்த வீரியார்ஜுனனுக்கு எப்படி 1000 கைகளோ அதே மாதிரி இந்த பானாசுரனுக்கும் 1000 கைகள். அவனுடையதான கைகள் எல்லாத்தையும் அறுக்கிறார் கிருஷ்ணன். அப்புறம் கடைசியில் என்னன்னு கேட்டாக்க, 2 கையாம விட்டு வைக்க வந்ததாக சொல்லி என்ன சம்மந்தியாப்புறார். அதனால 2 கையை விட்டு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் பெருமாள் இருந்து அவன் மன்னிப்பு கேட்டான். தன்னுடைய பெண்ணுக்கும் அனிருத்தனுக்கும் திரும்ப விவாகத்தை பண்ணி வச்சான்றதாக. அதனால என்ன இதுல சாரமான விஷயம் என்னன்னா, பெண்களை பாதுகாக்கிறது போக பிள்ளைகளையும் பாதுகாக்கணும்ன்றதாக. ஏன்னு கேட்டா, கிருஷ்ணனுடையதான பேரன் அப்படின்றதாக. கிருஷ்ணன் பேரனே தூக்கிட்டு போறாங்க. அப்ப கிருஷ்ணனை ஏன் தூக்கிட்டு போக மாட்டாங்க, கட்டாயம் தூக்கிட்டு போவான் அப்படின்றத அப்படி சொல்றான். சாட்சாத் மன்மத மன்மதா, மன்மதனுக்கும் மன்மதன். அதுல என்ன மன்மத மன்மத ஆரம்பத்துக்கு என்னன்னு கேட்டாக்க, இந்த சாதாரண இந்த காமதேவன் சொல்றதான மன்மதன் இருக்காங்க, அவங்கிட்ட இருந்து வந்தா தப்பிச்சுடலாம், தப்பிக்கிறது கஷ்டம். அப்படி அவங்கிட்ட இருந்து வரனாலும் தப்பிச்சாலும் தப்பிக்கலாம் என்றவர மன்மத மன்மதனான கிருஷ்ணனுடையதான அந்த இதுல வலையில நம்ம மாட்டிட்டோம்னாங்க ஒரு நாளும் வெளியில வருங்க. கிருஷ்ணன் கிட்ட பக்தி வந்துட்டு ஈடுபாடு வந்துட்டுனாங்க அவங்கிட்ட இருந்து வெளியில வரவே முடியாது அப்படின்றதான. ஆனா வரது கஷ்டம். கிருஷ்ணனிடத்துல ஈடுபாடு வருதுன்றது ரொம்ப கஷ்டம். கீதை எல்லாம் சொல்றா, சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, சொல்றாரு, ஜன்மாந்தர சஹஸ்ரேஷு தபோத்யான சமாபிதிஹி நராணாம் க்ஷீணபாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தேன்னு ஆயிரக்கணக்கான புண்ணிய ஜென்மங்களுக்கு அப்புறம் அதுலாம் புண்ணிய ஜென்மத்தில் என்ன பண்ணணும்னா பகவானை ஆராதிச்சிருக்கணும். கிருஷ்ணனை ஆராதிச்சு கிருஷ்ணனுடைய கோவில்லாம் பிரதட்சணம் பண்ணி கோவிலில் கைங்கரியம் பண்ணி வீட்டில் கிருஷ்ணனுடைய விக்கிரகத்துக்கு துளசியினால புஷ்பத்தினாலே அர்ச்சனை லட்சார்ச்சனை எல்லாம் விடாமல் இருந்தோம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் ஆயிரக்கணக்கான ஜென்மாக்கள் போகும். ஒரு நாள் 2 நாள் மார்கழி மாசம் மட்டும் இல்லை, ஆயுசு முழுக்க இப்படியே பண்ணிட்டு இருக்கிறதான ஜென்மாக்கள் ஆயிரக்கணக்குனாக்க அது கவுண்ட் பண்ணவே முடியாதுன்னு அர்த்தம். இன்னும் கீதையில அதையே சொல்ற, பகுநாம் ஜென்மநாமந்தே ஞானவாத்மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா அப்படின்றது. பகுநாம் ஜென்மநாமந்தே, பல ஜென்மாக்களுக்கு அப்புறம் வாசுதேவன் தான் எல்லாருக்காக தெரிஞ்சுக்கிறான். ஞானவான்மா பிரபத்தியதே, பல ஜென்மாக்களுக்கு பிறகு ஞானத்தை அடைந்து என்னை சரணாகதி பண்ணுகிறான். எப்படி பண்ணுகிறான்? வாசுதேவ சர்வமிதி அப்படின்றதாக. பகுநாம் ஜென்மநாமந்தேன்னாக்க அந்த ஸ்லோகத்தினுடையதான அமைப்பு வார்த்தைகள்லேருந்து அர்த்தம் சொன்னாக்க, பல ஆயிரம் பிறப்புகளுக்கு பிறகு ஞானத்தை பெற்று அவன் வாசுதேவனை சரணமாக பற்றி எல்லாம் வாசுதேவன்றதாக ஞானத்தோடு கூட பெருமாள் கிருஷ்ணனை சரணமாக பற்றுகிறான்னு கீதையில பெருமாள் சொல்ற. நம்ம எல்லாருமே எவ்வளவு ஜென்மா போயிருக்கு கேட்டா சொல்லவே முடியாது. அனாதிகாலமாக பிறக்கும் நிரப்பதும் திருப்பி 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 எவ்வளவு போயிருக்குன்னு கேட்டா பெருமாளுக்கும் தெரியாதுன்னு சொல்லலாம். அவ்வளவு இது பண்ணிருக்கோம், ஜென்மா எடுத்திருக்கோம். அப்ப ஏன் நம்மளுக்கு ஞானம் வரல? அந்த கேள்வி. பகுநாம் ஜென்மநாம் அந்த ஞானவான் மாம் பிரபத்தியதேன்னா நிறைய ஜென்மாக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஞானம் வரும்னு அர்த்தம் வச்சக்கூடாது. எம்பெருமானார் அதுக்கு தான் நம்மளுக்கு சொல்றார்,
நீ 1,00,00,000 ஜென்மா எடுத்தா கூட ஞானம் வரும்னு கேரண்டி இல்லை. அந்த ஜென்மாக்கள்ல நீ பெருமாளை ஆசிரியத்திருக்கணும். பெருமாள் கிட்ட போய் சேவிச்சு பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லி பாகவதர்கள் ஆச்சாரியர்களுடையதான கடாட்சத்துக்கு இலக்கா இருந்தாக்க அந்த மாதிரி நிறைய ஜென்மா போயிருக்கணும். ஒரு ஜென்மா 2 ஜென்மா இல்லை, ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான புண்ணிய ஜென்மங்களுக்கு பிறகு ஞானம் வரும். என்னன்னு கேட்டா எல்லாம் கண்ணன் அப்படின்றதான ஞானம் வரும் அப்படின்றதான வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. அந்த ஸ்லோகம் தான் இந்த பாசுரத்துக்கு அப்படியே பொருந்தது. அதனால பகவானாம் ஜென்மனாமத்தேனாக்க அநேக புண்ணிய ஜென்மங்களுக்கு பிறகு ஞானம் வரும் அப்படின்றதான. இல்லைன்னா வெறும் புண்ணியம் பண்ணாமல் இருந்தாக்க ஞானம் வராது. புண்ணியமும் எதுக்குன்னு கேட்டா காமியமான பலன்களுக்காக சொர்க்கத்துக்கு போகணும், செல்வம் வேணும், பதவி வேணும்ன்றதாக எல்லாம் புண்ணியத்தை பண்ணா அந்த பலனை கொடுத்து அது போயிடும். அப்ப என்னன்னா மற்ற காமியமான விஷயங்கள்ல அதிகமான இதெல்லாம் ஈடுபாடு இல்லாமல் பெருமாளை ஆசிரியத்துட்டே இருந்தா அர்ச்சிச்சுட்டே இருந்தாக்க அப்போ ஞானம் வரும் அப்படின்றதான அப்படிப்பட்டதான இது. அதனால கிருஷ்ணனை யாரான் தூக்கிப்பட போறாளேன்றதுக்காக நந்தகோபன் முதல் கட்டில படுத்துட்டு இருக்கார் அப்படின்றதான அந்த நந்தகோபனை முதல்ல எழுப்புகிறார்கள். இது சொன்னார்கள், வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்ததாக சொல்லி செய்யாதன செய்வோம். அதனால பெரியவர்கள் போகாத வழியில நாங்களும் போக மாட்டோம், அவர்கள் போன வழியிலே தான் போவோம். அவர்கள் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டார், இவர்களை முன்னிட்டு கொண்டு போக வேண்டும். முதல்ல முந்தின பாசனத்துல துவாரபாலகால முன்னிட்டு கொண்டு போனான். இப்போ நந்தகோபனை முதல்ல எழுப்புறார். எப்படி எழுப்புறான்னு கேட்டா, அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். அம்பரமே சோரே தண்ணீரே இப்படின்னு எல்லாத்துக்கும் ஏன் போட்டுருக்கா. தமிழ்ல ஏன் போட்டாக்க ஒன்லின்னு அர்த்தம், ஏவகாரம் அப்படின்றதாங்க. அவர் பண்றதை பார்த்தாக்க வெறும் சாப்பாடு மாத்திரம் ஒரு தெருவில் வச்சிருப்பாரு. மலையா சாப்பாடு இருக்கும் அப்படின்றதாங்க. அந்த தெருவுக்கு வந்தவாள்லாம் நினைப்பாங்க, இவர் வெறும் சாப்பாடு தான் போடுவார் போல இருக்கு, வேற ஒன்றும் பண்ண மாட்டார். இவ்வளவு பண்றாரு சாப்பாடு. இன்னொரு தெருவில் தீர்த்தம், அந்த இது நீர் பந்த தண்ணீர் பந்தெல்லாம் அமைச்சு விதவிதமா ஜூஸ் இது வாட்டர் அப்படின்றதான ஒரே அதுவா இருக்கும். அந்த தெருவுக்கு போனாங்க என்னன்னா, இவர் வெறும் வாட்டர் சப்ளை தான் பண்ணுவார் போல இருக்கு. தண்ணீர் அப்படின்றதான தண்ணீர்ன்றது அன்னம், இந்த ஜலம் இதெல்லாம் வியாபாரமே பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரத்துல சொல்லு. லோகத்துக்கு ரொம்ப கெடுதல். அதனால இதை விலைக்கே கொடுக்க கூடாது. எப்பேற்பட்ட கஷ்டத்துல காலத்துல கிராமத்திலாம் எங்கேயோ ஒரு பரலாம் தள்ளி போய் நல்ல தண்ணி கொண்டு வருவாங்க. வர வழியில யாராவது தாகம்னாக்க அதை கொடுத்துட்டு திருப்பி போவாங்க. எவ்வளவு டைம் அண்ட் எஃபர்ட் வேஸ்ட் அப்படின்றதாங்க. அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. தண்ணியை விலைக்கு விற்கிறது ஒரு பெரிய டெஸ்டியா இருக்கு. அது வாட்டர் சேல்ன்றதே தப்பு. இந்த பிலசாபிக்கெல்லாம் பார்த்தாக்க அந்த மாடெல்லாம் பார்த்தா அது தப்புன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு இருக்கு, பெட் பாட்டில் வரதுனால அது என்ன ஆகுதுன்னா பொல்யூஷன், என்விரான்மெண்ட்டுக்கும் அது பாதிப்பா இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு பாட்டில் தூக்கி போட்டுறா. சமுத்திரம் முழுக்க இப்ப பாட்டிலா இருக்கு அப்படின்றதாக. அதுல இருந்து வரதான அந்த தண்ணி தான் நம்மளுக்கு மழையா பெய்யுது. அப்போ அந்த மழையும் இனிமே பொல்யூட் ஆயிடும். இது ரொம்ப நாளா எனக்கு இது விட்டு என்னன்னா, இந்த என்விரான்மெண்ட் பத்தியும் ஒரு அவேர்னஸ்க்காக என்னன்னு கேட்டாக்க, நம்மளுடையதான இப்போ ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் இருக்கும் சிட்டியில பர்டிகுலரா எல்லாம் ஆல்மோஸ்ட் பெரிய இடத்துல டவுன்லாம் கூட அப்படிதான் பண்றாங்க. கனெக்ட் பண்ணி நேர ரிவர்லயோ இல்லைன்னாக்க சமுத்திரத்துல தான் கொண்டு போய் விடுறாங்க. சமுத்திரத்துல கொண்டு போய் விட்டாக்க அங்குல இருக்கிறதான ஜீவராசிகள்லாம் செத்து போகுது. அதனால இங்க ஜீவராசிகளே இது எப்படி தெரியும்னு கேட்டா, இந்த மீனவர்கள்லாம் இலங்கையினாலே பிடிக்கப்பட்டு சிறைப்படுத்தப்படுகிறார்கள் நியூஸ் சொல்லும். அதுக்கு என்ன அவ ரீசன் சொல்றாருன்னா, சார் இந்த நம்மளுடைய தான எல்லைக்குள்ள மீனே இல்லை சார், ட்ரைனேஜ் எல்லாம் விட்டு ஜீவராசிகளே அங்க இல்லை அப்படின்றதாக. அப்படி அந்த மாதிரியாக அது பொல்யூட், சமுத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா அது பொல்யூட் ஆகுது அப்படின்றதாக. அதனால இதெல்லாம் தண்ணியெல்லாம் விற்கக்கூடாது, சாப்பாடு விற்கக்கூடாது. இவர் அப்படி தானம் பண்றார். கொடும் தொழிலன்றதாக முதல் பாட்டுல சொன்னார்கள். கொடுமையான தொழில் புரிபவர்ன்றதான அர்த்தம் இருந்தாலும்
இவருக்கு என்ன தெரியும்னு கேட்டார். கொடுப்பதே தொழிலாக கொண்டவர் அப்படின்றதாக இவர்கிட்ட இருந்தா கிருஷ்ணன் கத்துட்டான். கிருஷ்ணன் என்ன பண்ணான்னு கேட்டார். திரௌபதி என்ன கொடுத்தாரு இவர்? அம்பரமே. அம்பரம்னு சொன்னாக்க வஸ்திரம்னு அர்த்தம், புடவை. அதுக்கப்புறம் அம்பரம்னு சொன்னாக்க ஆகாசம்னு ஒரு அர்த்தம். முதல்ல புடவைன்றதான துணிமணின்றதான அர்த்தம் முதல் வரியில இருக்கு. ஆகாசம்ன்றதான அர்த்தம் 5வது வரியில திருப்பி அம்பரமே வருது. அம்பரம் ஊழிருந்து ஓங்கி உலகளந்த உபர்வமானே, அங்கே அம்பரம்னு வருது. அம்பரம்னு சொன்னாக்க ஆகாசம்ன்றதாகவும் அர்த்தம். அந்த ஆகாசத்தை ஓங்கி அளந்து பெருமாள் திருவிக்கிரமாவதாரம் பண்ணதை அந்த இடத்திலே சொல்லுகிறார்கள். அதனால இங்கே முதல்ல வஸ்திரதானம் பண்றார். வஸ்திரதானம் பண்றது ரொம்ப நல்லது. இந்த குளிர்காலத்துல யாருக்கான ஒரு ஸ்வெட்டரோ ஒரு சட்டையோ ஒரு போர்வையோ கம்பளியோ அது வாங்கி கொடுத்தாக்க ரொம்ப நல்லது. அது உபயோகப்படுத்துறவாளா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவாளா பார்த்து அதை கொடுத்தாக்க ரொம்ப நல்லது இருக்கிறான். இது பெருமாள் என்ன பண்ணாருன்னா, கிருஷ்ணன் உங்ககிட்ட இருந்தானே கத்துனா எல்லாம் அப்பாவாக நந்தகோபன் பண்றதான தான தர்மங்கள் எல்லாம் பார்த்து அதே பழக்கம் கிருஷ்ணனுக்கு வந்தது. எப்படின்னு கேட்டா, எங்கேயோ இருந்தாங்க கிருஷ்ணன் துவாரகையில. திரௌபதி கிருஷ்ணான்னு கூப்பிட்டா, கோவிந்தான்னு கூப்பிட்டா, உடனே புடவை கொடுத்தா. அம்பரமே தண்ணீங்க அப்படின்றதா. தண்ணி என்ன கொடுத்தாருன்றதா கேட்டாங்க. இந்த கன்றுகளுக்கு எல்லாம் இனிது மறித்து நீரூட்டி மகிழ்ந்தாய்ந்ததாக ஆழ்வார் பாடுறார். கன்றுகள் எல்லாத்தையும் மறிச்சு கன்றுக்குட்டி எல்லாம் அந்த ஆத்துல குளத்துல எல்லாம் தீர்த்தம் வரும்படியாக பண்ணி வச்சான் பெருமாள். அதுங்களுக்கு எல்லாம் தீர்த்தம் சாப்பிடும்படியாக பண்ணி வச்சான். அதுங்களுக்கு தாகம் இருந்தாங்க, அது மட்டும் போய் சாப்பிட போறது. கிருஷ்ணன் என்ன கொடுத்தாங்க கேள்வி வரும். கன்றுக்குட்டிக்கெல்லாம் ரிவர் ஓடிட்டுனாக்க அந்த ரன்னிங் வாட்டரை பார்த்து நிறைய ஃப்ளோ இருந்ததுன்னா பயம், தயக்கத்தில் போகாது. அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணுவான்னா, முட்டி போட்டு தவழ்ந்து போய் தன் நாக்கால ஜலத்தை நக்கி காமிப்பான். கிருஷ்ணன் சாப்பிட்றதா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி இவனும் அதே மாதிரி காலத்து போற மாதிரியாக போய் அப்படி நக்கி காமிச்சானா, உடனே கண்ணுக்குட்டி எல்லாம் தைரியமா வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிச்சது. அது மாத்திரம் இல்ல, யுத்தத்துல பார்த்த சாரதியா இருந்தானே, அப்ப என்ன பண்ணா தெரியுமா? நான் வண்டி ஓட்டுவேன், வண்டி துடைக்கிறது கிளீன் பண்றது இந்த மெயின்டெனன்ஸ் வேலையெல்லாம் என்கிட்ட கொடுக்காது. கரெக்டா 5 o'clock முடிஞ்சு 6 o'clock அஸ்தமனம் ஆனவுடனே யுத்தம் நிறுத்திடுவாங்க. அது 9 to 6 ஈவினிங் 6 டெஃபினட்டா யுத்தம் நிறுத்திடுவோம். அஸ்தமனம் ஆன உடனே யுத்தத்தை நிறுத்தி தான் கடைசி 2-3 நாள் தான் இதுக்கப்புறமும் பண்ணான். ஒரு 7-8 நாள் தான் அது அஸ்தமனத்துக்கு அப்புறமும் யுத்தம் பண்றதுன்றதான அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ அஸ்தமனம் ஆன உடனே அவரவர்கள் கூடாரத்தில் வந்துருவார். குருக்ஷேத்திரத்துல பாண்டவர்களுடைய கூடாரத்துல கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டார். எல்லாரும் அவ போய் ரெஸ்ட் எடுத்துவா, நாளைக்கு எப்படி சண்டை போடணும்னு பிளான் பண்ணி சாப்பிட்டு இருப்பா. கிருஷ்ணன் மாத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா, குதிரையெல்லாம் குளிப்பாட்டுவாங்க. குளிப்பாட்டி அதுக்கு மருந்து போடுவாங்க. காயம் பட்டுருமோன்னு எதிர் சைட்ல இருக்கிறவாள்லாம் குதிரையை அடிப்பா, தேர் அடிப்பா, தேரோட்டி அடிப்பா, இப்படி எல்லாம் போடுவாங்க. அதனால அந்த காயத்துக்கு எல்லாம் மருந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு புல்லு ஜலம்லாம் போடுவாங்க. அப்புறமே தண்ணீரே சோறே அறம் செய்யும் அப்படின்றதான இந்த மாதிரி எல்லாம் உள்ள பண்றது எப்படின்னு கேட்டா, உங்ககிட்டேருந்து வந்ததுதான்ப்பா அப்படின்றதான இல்லை. அப்பேற்பட்டதான நீ சோறு அறம் செய்யும்ன்றது என்னன்னு கேட்டா, குழந்தை கிருஷ்ணனா இருக்கச்சே பிருந்தாவனம் காட்டுல போய் இந்த மாதிரி மாடு மேய்ச்சல் இருக்கச்சே கொண்டு வந்த சோறெல்லாம் என்ன ஆச்சுன்னா, வீட்டுல இருந்து கொண்டு வருவா, கட்டி கொடுப்பா எல்லாருக்கும் பழையது. அந்த பழையதை என்ன பண்ணாங்க, காட்டுக்கு போச்சே சாப்பிடுவாங்க. இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் என்ன பண்ணணும்னா, லஞ்சை இந்த ஸ்நாக் பிரேக்லயே சாப்பிடும். லஞ்சும் போது ஒன்றும் இருக்காது, பசிக்கும். அப்ப யாரான எல்லாம் கொடுப்பாளான்னு பார்த்துட்டு ஏக்கமா பார்த்துட்டு, அந்த மாதிரி இந்த பசங்கள்லாம் கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கேருந்து காட்டுக்கு போற வழியிலேயே சோத்தெல்லாம் சாப்பிடுவோம். இதெல்லாம் நடந்துதான் கேட்டா 28வது வருஷத்துல ஆண்டாள் சொல்றார், கறவைகள் சென்று காலம் சேர்ந்து வைப்போம், போச்சே சாப்பிட்டே போவோம், நடந்துட்டே சாப்பிட்டு போவோம். அதனால அப்ப ஆயிடுச்சுனாங்க. அப்புறம் என்ன ஆகும்னா, 12 மணி ஆச்சுன்னா 11 மணி 12 மணி ஆச்சுன்னா பசிக்கும். அது கேட்டுதான் அந்த பசங்கள்லாம் கிருஷ்ணன் மரத்து கிளையில உட்காந்து புல்லாங்குழல் வாசியம் இருக்கான். அப்போ
கிருஷ்ணன் கிட்ட எதுக்கு சொல்லணும்? அதுங்களுக்கு தெரிஞ்சு கிருஷ்ணன் கிட்ட சொன்னா ஏதோ ஏற்பாடு பண்ணுவான், திருடியான்னு கொடுத்துருவாங்க அப்படின்றதுக்காக அந்த கிருஷ்ணன் கிட்ட இதெல்லாம் எங்க கத்துனா கிருஷ்ணன் தான் இந்த நந்தகோபாலா உங்ககிட்டே தான் கத்துனா. நீ இப்படி எல்லாம் தானம் பண்றியோ இல்லையோ. அப்போ அந்த கிருஷ்ணன் கிட்ட பசின்னு சொன்ன உடனே பக்கத்துல ஒரு ரிஷிகளுடையதான அக்ரஹாரம் இருக்கு, அங்க போய் கேளு, கிருஷ்ணன் வந்திருக்கான், 4 பசங்களும் கூட வந்திருக்கா, சாப்பாடு வேணும்னு கேளுங்க. இவெல்லாம் அந்த தெருக்கு போனாலாம், வாசல் வழியா போனான். அங்க அந்தனர்கள் முனிவர்கள்லாம் என்ன பண்ணியிருந்தா ஹோமம் பண்ணியிருந்தாலும். ஹோமம் பண்ணியிருந்தா இந்த இடத்த சங்க ஒரு வாரமா குளிக்காம அங்க போனாங்க, இடக்கையும் வலக்கையும் தெரியாது. இவ போன உடனே அடிச்சு வரட்டான், போங்கடா இங்க எங்கடா வந்தீங்க? இல்ல கிருஷ்ணன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, போங்கடா கிருஷ்ணதான். விரட்டி விட்டாளா, திருப்பி கிருஷ்ணன் கிட்ட வந்து என்னடா சாப்பிட்டா அப்படின்னா, என்ன சாப்பிட்டா, என்ன விரட்டி அடிச்சுட்டாங்க அப்படின்ட்டுதாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, யாரை போய் கேட்டுங்க அப்படின்னு. அங்க போனோம், அந்த ஆண்கள்லாம் அங்க இருந்தா அவர்கிட்ட சொன்னோம், நீங்க தப்பு பண்ணுங்க, பின்பக்கமா போவோம், அங்க பெண்கள்லாம் வருவா, அவர்கிட்ட சொல்லுங்க, கிருஷ்ணனோட நண்பர்கள் கிருஷ்ணனும் வந்திருக்கான், எங்களுக்கு ஆகாரம் வேணும்னு சொல்லுங்க. பின்பக்கமா போச்சு. பின்பக்கமா போனாங்க, பசிக்கிறது, கிருஷ்ணன் வந்திருக்கான், உங்களை கேட்டு ஆகாரம் வாங்கிக்க சொன்னான். உடனே அவ சொன்னா, கிருஷ்ணனே வந்திருக்கானா? எந்த கிருஷ்ணனை நினைச்சுட்டு நாங்க டெய்லி குக்கர் வைக்கிறோமோ அந்த கிருஷ்ணனே இங்க பக்கத்துல வந்திருக்காங்க, என்ன பாக்கியம், நாங்களே எடுத்துட்டு வரோம். உங்களுக்குலாம் இப்படி கையில கொடுத்துருப்பி அந்த மரியாதை இல்லை, நாங்களே கொண்டு வந்து தரோம், உங்களுக்கு பரிமாறுறோம் அப்படின்ட்டு நான் சொல்லி அந்த வாசல்ல ஹோமத்துக்கும் யாகத்துக்கும் என்னென்னலாம் அவ பண்ணி வச்சிருந்தாலோ எல்லாத்தையும் ஒரு கூடையில போட்டு தலையில வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டாலாம் எல்லா பெண்களும். அந்த பெண்களும் அங்க போனா கிருஷ்ணனை பார்த்து எல்லாருக்கும் சாதம் கொடுத்தாலும், கொடுத்துட்டு ரொம்ப ஆசையா இருந்தா. கிருஷ்ணனும் பயங்கரையா பசங்களும் சாப்பிட்டா. சாப்பிட்ட உடனே கிருஷ்ணன் சொன்னாங்க, ஓகே தேங்க்யூ ஸோ மச், யூ கேன் ஆல் கோ பேக் டு ஹவுஸ், திரும்பி வீட்டுக்கு போங்க. போமாட்டோம்னு அந்த பெண்கள்லாம். ஏன் அப்படின்னா, எங்க வீட்டுக்காரரெல்லாம் ஆண்கள் எல்லாம் பகைச்சென்று எதிர்த்து இங்க வந்திருக்கோம், திரும்பி போனா எங்களை அட்மிட் பண்ண மாட்டா, அடிச்சு விரட்டுவா, அதனால நாங்க போல இங்கே இருந்துடுறோம் அப்படின்னு தான். கிருஷ்ணன் சொன்னா, இல்லை நீங்க போங்கல, அப்படி ஏதாவது ப்ராப்ளம் தாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு தான். கிருஷ்ணன் இவ்வளவு தூரம் தைரியம் சொன்ன உடனே அவெல்லாம் தயங்கி தயங்கி போனாலும். அந்த புருஷாலாம் என்ன பண்ணாலும் பூர்வ கும்பம் வச்சு வாழ வரவேற்கிறாள். சுவாகதம் சுவாகதம், எழுந்தருள வேணும் எழுந்தருள வேணும். என்னன்னு கேட்டா, நாங்க ஹோமம் பண்றதாலும் புகையில கண்ணு மறைச்சா மாதிரி மனசும் மறைஞ்சிருந்தோ, எந்த பரமாத்மாவை நினைச்சிட்டு இது அகம்கி சர்வ யஜ்ஞானாம் போக்தாஜ பிரபுரேவச்சாரம் கீதையில பெருமாள் சொல்றாரு. எல்லா யாகங்களுடையதான அந்த இதையும் அபிஷேகம் ஏற்பவன் நான் தான் சொல்றான். அந்த கிருஷ்ணன் நினைச்சிட்டு நெருப்புல நெய்ய ஆகுதி பண்றமே தவிர கிருஷ்ணனே இங்க வந்திருக்கான்றதை புரிஞ்சிக்க முடியாமல் இருந்தோம். நீங்கெல்லாம் புரிஞ்சுட்டு அந்த பரமாத்மாவுக்கு உபச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்ன பாக்கியம் பண்ணோ நீங்க எடுத்ததாக பெருமாளுடைய சங்கல்பம் வந்திருக்குன்னா, யாக்கியவனுக்கு ஏற்பதான ரிஷி தன்னுடையதான பத்னியான கார்த்திக்கு சொல்ற, குடும்பத்திலேயோ இன்னும் வேற எங்கேயோ சொசைட்டிலையோ ஒருத்தருக்கு அக்கரண்யமா இருக்கா அப்படின்றதாக கணவன் மனைவி அப்பா பிள்ளை இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தருக்கு பிரியமா இருக்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டார். அவர்களுடைய மனசுக்காக பிரியமா இல்லை, பரமாத்மாவுடைய சங்கல்பத்தினாலே பிரியமாக இருக்கிறார். அதனால கிருஷ்ணனுடைய சங்கல்பம் இவெல்லாம் போனாங்க, அவெல்லாம் வரவேற்கணும் தான். அப்படி அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். அது மாத்திரம் இல்லை, சோறு என்ன பண்ணாங்க, பஞ்சபாண்டவர்கள்லாம் வனவாசத்தில் இருக்கச்சே அக்ஷய பாத்திரம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் கொடுக்கும், அலம்பி கவுத்துட்டாக்க மறுநாள் தான் திருப்பி கொடுக்கும் அப்படின்றதாக. அதை அலம்பி கவுத்து அப்புறம் துர்வாச மகரிஷி இங்க வர. துர்வாச மகரிஷி எப்படி வந்தாருன்னு கேட்டா, துரியோதனன் சபரியினுடையதான கவுன்சிலிங் அந்த அட்வைஸ்ல இவங்க துர்வாசரை பஞ்சபாண்டவர்களை பார்க்க போகும்போது துர்வாச மகரிஷி அங்க வந்தார். அங்க வந்தாக்க என்ன உபச்சாரம் பண்ணா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணல, எங்க பிராத்தாக்களான பஞ்சபாண்டவர்கள்லாம் காட்டுல இருக்கா, அவளுக்கும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணுவோம் அப்படின்னு அங்க அனுப்பிச்சு விட்டோம். நைஸா நல்லது சொல்றாங்க. அங்க போனாங்க
தர்மபுத்திரர் துர்வாசர் 800 சிஷ்யர்களோட வந்தார். வாங்க சாப்பிடலாம்னு தர்மபுத்திரர். இதான் ஒன்றும் சொல்றதுக்கு முன்னாடி உள்ள எப்படி இருக்கு வீட்டுல இந்த மாதிரியான நம்மளுக்கு சௌரியம் இருக்குமா என்னன்றதெல்லாம் கேட்டுட்டு பண்ணணும். திரௌபதியை கேட்காம தர்மபுத்திரர் சாப்பிடலாம்னு. ஆஹா, கட்டாயம் நான் சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கேன், போய் நதியில ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன், எல்லாம் சித்தமா இருக்கேன் சொல்லிட்டு அவர் போனேன். திரௌபதி சொன்னா அக்ஷய பாத்திரம் அலம்பிட்டு வந்தாச்சு, நீங்க ஒரு பருக்கு அதுல இருந்து வராது அப்படின்றாங்க. என்ன பண்றதுன்னா நான் சொல்லிட்டேன், நீங்க சொல்லிட்டு துர்வாச மகிழ்ச்சி கோபத்துக்கு பிரசித்தமானவர், அவர்கிட்ட ஒன்றும் ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. துர்வாசருக்கு என்ன ஒரு பெரிய வரம்னு கேட்டா கோபம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரையானும் சாபம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணாங்க நம்மளுடையதான புண்ணியம் எல்லாம் டிடக்ட் ஆகும், அது குறையும். நம்மளுடைய புண்ணியம் எல்லாம் தவசெல்லாம் குறையும். நம்ம பண்ண ஆயிரக்கணக்கான புண்ணியங்கள் இருந்தாலும் கோபிச்சிட்டாலோ மற்றவர்களை சலித்தாலோ நம்மளுடையதான புண்ணியம் எல்லாம் அக்கௌண்ட் டெபிட் ஆகிடும். அவருக்கு என்ன வரம் இருக்குன்னா கோச்சிக்க அவருக்கு புண்ணியம் அதிகமாகும். அதனால அவருக்கு என்னன்னு கேட்டாங்க, எப்பவும் அவர் கோபத்தினால அவருக்கு ஒன்றும் பாதிப்பே இல்லைன்னு தான். அதனால அவர் பயந்துட்டே இருந்தார். கடைசியில் என்ன பண்ணான்னு கேட்டா, இது சொல்றாங்க, பரமாபதம் ஆபத்னா ஸ்மந்தவியோ பகவான் ஹரின்னு சாப்பிட்டு எப்பவும் ஒரு எமர்ஜென்சியை வந்துட்டுனாங்க பகவானை நினைக்கணும் அப்படின்றதாக சாஸ்திரம். துவய மந்திரத்தை சொல்லி பெருமாள் சன்னதியில போய், பெருமாளே எனக்கு இது மாதிரி ஒரு எமர்ஜென்சி இல்லை, இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில இருக்கேன், என்ன பண்ணலாம்ன்றதாக நீ தான் வழிகாட்ட வேண்டும் தான். திரௌபதி அதை பண்ணான். கிருஷ்ணா அப்படின்றதாக கோவிந்தார் கூட்ட கட்டணம் வந்து சொன்னார். கிருஷ்ணன் என்ன சொன்னார், பசிக்கிறது எனக்கு சாதம் போடுது. அதுதான் இங்க பிரச்சனை. உன்னை கூட்டத்துக்கு காரணம் என்ன, ஏதாவது இருக்கும் கொண்டு வாங்க. அப்ப அந்த அஜய் பாத்திரத்துல ஒரு பருக்கையோ ஒரு கீரை இலையோ எடுத்துதான், அதை கொண்டு வந்து கொடுத்தா பெருமாள் அதை எடுத்து தன் சங்கல்பம் மனசுல நினைச்சுட்டாராம், இப்ப நான் சாப்பிடுறது இந்த துர்வாசனம் அவர் கூட வந்தவா எல்லார் வயரும் ரொம்பணும் அப்படின்றதாக நினைச்சுட்டு அந்த ஒரு கீரையோ ஒரு பருக்கையோ அவர் வயலை போட்டு முழுங்கினார் அப்படின்றதாக எல்லாருக்கும் வயல் கொடுத்தது. அப்ப கிருஷ்ணன் என்ன சொன்னார், பீமனை கூப்பிட்டார், போய் துர்வாசனம் ஆக்ஷன் எல்லாம் ஆறிட்டு வந்து சீக்கிரம் சாப்பிட வாங்கன்னு சொல்லுவோம். அவ வரமாட்டேன், கட்டாயம் இழுத்துன்னு வர மாதிரி நீ இன்னும் கொஞ்சம் போர்ஸ் பண்ணு. அதனால பீமன் போனான். அங்க குளிச்சுட்டு வாழ்க்கை திடீர்னு கழுத்து வரைக்கும் வயர் ரொம்ப இருக்கு, சாப்பிட்டு சாப்பிட்டாங்க, வாய் திறந்தா காக்கா கொடுத்தோம். அப்படி இருக்கு அவருக்கு. என்னடா ஆச்சு திடீர்னு பீமன் வந்தான். வாங்க சுவாமி, இதெல்லாம் கலிகையெல்லாம் ரெடி, சாப்பிடலாம்ன்றதாக கூப்பிட்டோம். சாப்பாடா இந்த பக்கமே வானான்னு அவள் வாங்க வாங்கன்னு அடிச்சு பிடிச்சுன்னு ஓடினார்கள். அதனால பெருமாள் எல்லாருக்கும் அப்படி அவன் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்ன்றதாகலாம் கிருஷ்ணன் இந்த மாதிரியாக இருக்கிறதெல்லாம் உன்னுடையதான அந்த பழக்கத்தினாலே உன்னை பார்த்துதான் அவன் கற்றுக்கொண்டான் அப்படின்றதான. ஊருக்கெல்லாம் என்ன பேருன்னு கேட்டான், அம்பரம்னாக்க சாப்பாடு, இது வஸ்திரம் துணிமணி, இது நீரேனாக்க தீர்த்தம் ஜலம், இது சோறு ஆகாரம். அதனால இது இருக்க என்னன்றதான் கேட்டா, தீர்த்தம்ன்றது என்னன்னு கேட்டா அடிப்படை எசென்சியல் தாரகம்ன்றதாக நம்ம சொல்றோம். அன்னம்ன்றது என்னன்னு கேட்டா அதுக்கு மேல எனர்ஜி ஸ்ட்ரென்த் குரோத் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது ஆகாரம். அதனால அது போஷகம் அப்படின்றதாக சொல்றோம். துணிமணி என்னன்னு கேட்டா ஏதோ ஒண்ணு கட்டிட்டா, அது கதல்ல கட்டிட்டா அதுக்கு மேல இருக்கிறதுலாம் போக்கியம்ன்றதாக சொல்றோம். அதனால இந்த தாரகம் போஷகம் போக்கியம்ன்றதாக நீ 3 கொடுக்குறிய, இந்த 3ம் என்னன்னு கேட்டாங்க, எங்களுக்கு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் தென்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்றதான. அதனால வந்தபாலா, நீ ஒருத்தருக்கு வந்து சாதம், ஒருத்தருக்கு தீர்த்தம், ஒருத்தருக்கு துணிமணி, இந்த மாதிரி தேடி தேடி கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு 3ம் சேர்ந்தது கிருஷ்ணன் அப்படின்றதான். அதனால 1 கொடுத்தாலே 3 கொடுத்தா மாதிரி ஆயிடும் அப்படின்றதுனால எனக்கு அது கொடுக்கும். தின்னமண் இளவான் புகுமோ திருக்கோளூரேன்றதாக சொல்லி திருக்கோளூர் பாசனம், உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் தென்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்றதான பாசுரம் திருக்கோளூர் வைத்தமானதி பெருமாள்
பேர்ல சுவாமி நம்மாழ்வார் பாடுறார். அங்க எம்பெருமானார் ஒரு சமயம் திருக்கோளூருக்கு மங்களாசாசனத்துக்காக எழுந்தருள்ளார். ஊர் எல்லைக்குள்ள வந்து ஊருக்குள்ள நுழைய போறார். எதிர்த்தா மாதிரி ஒரு பெண், அவ என்ன பண்றா, மூட்டை கட்டிட்டு ஊரை விட்டு வெளியில போறான். அவ கேட்கிறா, எங்கம்மா போறேன் அப்படின்னா, நான் எங்கேயோ வெளியில போய் பொழப்புக்காக இந்த ஊரை விட்டு போறேன் அப்படின்றாங்க. அதுக்கு சொன்னாராம், ஆழ்வார் பாடியிருக்கார், திண்ணம்பெண் இளமான் புகுமோ திருக்கோளூர் என்றதான் சொல்லி எல்லாரும் வர வேண்டியதான ஊர் இது திருக்கோளூர்னு சொல்லியிருக்கச்சே, இந்த ஊரை விட்டுட்டு நீ ஏமா போவேன்றதான. அப்போ அவ அந்த பெண் பிள்ளை, திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்ன்றதான 84 அது நவரத்னமயமான வாக்கியங்களை சொன்னார். அழைத்து வந்தேனோ அக்ரூரரை போன்றதாக சொல்லி அப்படி அந்த 84 வாக்கியத்தை சொன்னார். நான் என்ன புண்ணியம் பட்டிருக்கேன், இந்த ஊர்ல இருந்துட்டு பெருமாளை சேவிச்சு அனுபவிக்கிறதுக்கான புண்ணியம் நான் பண்ணல. அதனால இவ்வளவு பேசுறிய நீ, திருக்கோளூர்ல கழுதை மேய்த்து கொண்டாவது இருந்தால் ஆகாதுன்னு சொல்லி அவளை திருப்பி எழுதி போனார். அதனால அப்படிப்பட்டதான அம்பரமே தண்ணீரே, அம்பரம்ன்றதுக்கு ஆகாசம்ன்றதாக அர்த்தம் 5வது வரையில சொல்ல போற. பெருமாளை என்ன வேதத்துல சொல்றதுன்னா தகராகாசம்ன்றதாக சொல்றது. தஸ்மின் நிரந்த ஸ்ததுபாசிதம்ன்றதாக சொல்லி ஹிருதயத்துல இருக்கிறதான ஒரு ஸ்மால் ஸ்பேஸ், அதுக்குள்ள பெருமாள் எழுந்தருளி இருக்கார். அவனை உபாசனம் பண்ணணுன்றதாக பிரம்ம வித்யான்னு சொல்றது. ஆகையினால அப்படிப்பட்டதான ஆகாத சப்தத்தினாலே சொல்லப்பட்டதான பகவான் இருக்கானே கிருஷ்ணன், அவனை எனக்கு கொடுக்க வேண்டும். அம்பரமே தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தானும் சேர்த்தி அமைய இப்படின்றதாக எல்லாம் சொல்றாங்க. அதனால பெருமாள் தீர்த்தன் இப்படின்றதாக, தீர்த்தனை கட்டமைத்ததாக சொல்லி பெருமாள் தீர்த்தன். தீர்த்தன்னாக்க பவித்திரமானவன், நம்ம புனிதப்படுத்துபவன்றதாக அர்த்தம். அதனால பெருமாள் அம்பரமே தண்ணீரே, சோரேன்றதாக சொல்லி பெருமாள் தான் வாசுதேவ சர்வமிதி சமாத்மா சுதர்லபகான்றதாக சொல்லியிருந்தால எல்லாம் எங்களுக்கு கிருஷ்ணன் தான். அந்த கிருஷ்ணனை கொடுப்போம். இன்னொன்று என்னன்னு கேட்டாக்க, தானம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப சிறந்தது. உபன்யாசம் நடந்துச்சு, திடீர்னு ஒருத்தர் எப்பதாசிங்க கேள்வி கேட்டாராம் சபையில, என்ன அப்படின்னு, சுவாமி இப்படி மேல நோக்கி நாம மாதிரி எடுறது நல்லதா, இல்ல இப்படி குறுக்க விபூதி மாதிரி எடுறது நல்லதா அப்படின்றதான பப்ளிக்கா கேட்க. அவர் என்ன சொல்ல முடியும், ஒண்ணு சொன்னா இன்னொருத்தருக்கு மனசு வருத்தப்படும், இதுதான் நல்லது அதுதான் நல்லது. அவர் சொன்னாரா, ரெண்டுத்தையும் விட இப்படி இடுவதே நல்லதுன்னார், தானம் கொடுக்கிறது. ஆகையினாலே அப்படி தானம் பண்ணணும்ன்றதாக சொல்லி அந்த மாதிரியான அந்த தானத்தினுடையதான சிறப்பை சொல்றார். இவர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் வாஜஸ்ரவஸ்ன்றதான பிரம்ம ரிஷி இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா சொன்னாங்க, அவர் இது பண்ண அவருடைய புள்ள நச்சிகேதஸ் என்றார். அவ அப்பா ஹோமம் பண்ணார், யாகம் பண்ணார். யாகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கறதுலாம் இவர் கொஞ்சம் இதுவா, அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இல்லாம செகண்ட் குவாலிட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாரு. அவர் புள்ள பார்த்தாராம், என்ன இப்படி பண்றாரு அப்பா, வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொடுக்கலையேன்னு சொல்லி என்ன யாருக்கு கொடுக்க போறேன்னு அடிக்கடி கேட்டுட்டார். ஒன்னை மிருத்யுவுக்கு கொடுத்தேன் அப்படின்றதாக அவர் கோபத்தில் சொல்லிட்டார். ஒன்னை யமனுக்கு கொடுத்தேன் அப்படின்றதாக சொன்னதான் ரிஷிகள் வார்த்தையில வந்ததுன்றது மாறாது அப்படின்னு. அதனால என்னன்னாக்க, இவர் நேர அந்த யமனுடையதான அரண்மனைக்கு யமலோகத்துக்கு போய் யமனுடையதான அரண்மனை வாசல்ல நிற்கிறார். யமன் எங்கேயோ டூர் போயிருக்காரு. 3 நாள் ஆள் இல்லை. யமன் இல்லைன்னாக்க 3 ராத்திரி அங்கே வெயிட் பண்றார் நச்சிகேதஸ். 4வது நாள் காத்தால யமன் வர நடுக்கடிக்கு போயிட்டார். இந்த மாதிரி ஒரு பிரம்ம ரிஷியனுடையதான குமாரர், இவருக்கும் பிரம்ம தேஜஸ் இருக்கு. இப்பேற்பட்டதான வந்து சாதாரணமா யார் வந்தாலுமே ராத்திரி வேளையில ஏதாவது ஆகாரம் கொடுத்துதான் அனுப்பணும்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால்தான் பின்காலத்துலாம் அம்மா தாயே ராப்பி சேர்ந்ததாக வருவாங்க. அது இப்போ அது வேற மாதிரி போயிட்டு அவள் ராப்பி சேர்ந்து கேட்டாக்க அது கட்டாயம் அது கொடுப்பார்கள். அதனால ராத்திரியில கொடுக்காமல் இருக்கக்கூடாது. இன்னைக்கு கூட நம்ம வீட்டுக்கெல்லாம் யாராவது வந்தாங்க, ராத்திரியில ஏதாவது ஒரு வாழைப்பழமோ இல்லை ஒரு டம்ளர் பாலோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து தான் அனுப்பணும். அவளுக்கு வசதி இருக்கு, போயிடலாம்.
இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ராத்திரி வந்ததுக்காக ஒன்றும் இல்லையா ஒரு டம்ளர் தீர்த்தமானும் அவர்களுக்கு கொடுக்கணும். ஒன்றும் கொடுக்காமல் அனுப்பக்கூடாது. அப்படி பண்ணாங்க நம்மளுடைய புண்ணியத்தெல்லாம் அவன் எடுத்துட்டு போறான்னு தான். அதனால என்னத்துக்கு அனாவசியமா அது ஒரு டம்ளர் பாலை கொடுத்து அனுப்பிச்சிடலாம். அதனால அப்போ என்னன்னா யமன் வந்தான், பயந்தான். சுவாமி 3 ராத்திரியா உங்களை இங்க தங்க வச்சிருக்கேன், நான் கவனிக்கல, அதனால அந்த தப்புக்காக 3 வரம் தரேன் உங்களுக்கு நச்சிகேதஸுக்கு. அப்ப நச்சிகேதஸ் என்ன சொல்றாருன்னா, என்னோட அப்பா நான் இந்த மாதிரி அசைத்தமா அப்பாவை ப்ரொவோக் பண்ணி என்ன யாரு கொடுக்க போறேன் என்ன யாரு கொடுக்க போறேன்னு ஒவ்வொருத்தரையும் அவரை கிண்டல் பண்ணியிருந்தேன். அவர் கோபத்துல ஒரு எவனும் கொடுத்தேன். இப்ப நானும் வந்துட்டேன், நான் திரும்பி போனேன்னாங்க அப்பா என் மேல கோவப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதான மூட்ல இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி தான் வரன்றதா கொடுத்தேன் அப்படின்றதான. அப்புறம் அக்னி வித்தியை உபதேசம் பண்ணணும், அதுக்கப்புறம் பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணணும் கேட்டு, ஆகினால 3 ராத்திரி இல்லாதனாலும் 3 வரத்தை எவன் கொடுத்தார் அப்படின்றார். சாஸ்திரம் சொல்றது தஸ்மாது யயாதயாச விதையா பகவந்தம் பிராப்தியான்னு சொல்லி ராத்திரி வேளையில வரவர்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் இருக்கிறதுக்காக பொருள் ஈட்டி வச்சுக்கோ அப்படின்றதான, வரவர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்றதான. அப்படி அந்த மாதிரி இது சொல்றது. அந்த அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்ன்றதான எங்க குருவோட குரு 42வது பட்டம் மகோபல் படத்து ஜெய சுவாமிகள். அவர் என்ன பண்றாருன்னா, அவர் பெருமாளுக்கு ராத்திரி ஆராதனை முடிஞ்சு பெருமாளுக்கு பிரசாதம் கண்டருளை பண்ணுவாங்க. அந்த கண்டருளை பண்றதுன்னா பெருமாள் பார்க்கறது, பெருமாள் சாப்பிடுவாரா தான் கேள்வி வரும். அதுக்கெல்லாம் என்ன பேர் வச்சிருக்கா வைஷ்ணவ பரிபாஷையில, அது கண்டருளை பண்றது. கண்டருளை பண்றதுன்னா அவெல்லாம் தேவர்கள்லாம் பகவான்லாம் பார்த்தாலே திருப்தி அடைவார்கள்னு சாஸ்திரத்தை சொல்லுது. நம்ம மாதிரி உட்காந்து சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அனுமார் கங்கைக்கு போவச்சே மைனாக மலை வந்தது, உபச்சாரம் பண்ணேன், என்கிட்ட கொஞ்ச நேரம் இளைப்பாரி ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டு போவதாக மைனாக மலை வந்தது. அப்ப அனுமார் என்ன பண்ணாரு, அதை நான் அப்படி தொட்டுட்டு உன்னுடையதான உபச்சாரத்தினாலே திருப்தி அடைந்தேன் அப்படின்றதாக சொல்லிட்டு மேல போனார். இருந்தாலும் நான் 5 பேர் எதுவும் ஸ்டாப் பண்றதா இல்லை, சாப்பிட்றதாவும் இல்லை. அங்க என்னுடையதான கூட இருக்கிறதான வாதனங்கள்லாம் உபவாசத்துல இருக்கா. நான் போற வழியெல்லாம் இப்படி சாப்பிட்டே போனேன்னாக்கா அது தப்பு. ரெண்டாவது போற காரியத்துக்கு நடுவில் சாப்பாடை பத்தி நினைக்க கூடாது, காரியத்துலதான் கவனமாக இருக்கணுமே தவிர சாப்பிடணும். அவர் அப்படி தொட்டுகிறார், அதை ஏற்றுக்கொண்டதாக ஆகுது. அந்த மாதிரி தேவர்கள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டாங்க, கண்ணால பார்த்தே திருப்தி அடைவார்கள். அதுல ஒரு சாரமான விஷயத்தை பகவான் ஏற்றுக்கொள்கிறான். அதனால்தான் பகவான் சாப்பிட்டான்றதுக்கு என்னன்னு கேட்டாங்க, அந்த நம்ம பண்ணதான அந்த பதார்த்தங்கள்ல ஒரு ருச்சி கூடும். பெருமாள் சாப்பிட்டுருக்காருன்றதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா அதனுடைய டேஸ்ட் நல்லா இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஆத்துக்கு வந்தான ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லுவாங்க, நல்ல சாப்பாடு, ஒரு மோர்ஜான் சாப்பிட்டாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, திருப்தியா இருக்கு அப்படின்றதான். ஏன்னா பெருமாள் சாப்பிட்டுருக்காரு. பெருமாள் சாப்பிட்டாருன்றதை பார்த்தவாறும் உண்டு. அது அதிப்பட்டு ஸ்ரீமத் அழகிய சிங்கர்னு அவர் திருவள்ளூர்ல எழுந்தருளினார். அவர் பெருமாள் திருவள்ளூர் வீரராவ பெருமாளோடையும் மாதவர கிருஷ்ணனோடையும் பேசுவார். அப்படிப்பட்டதான அவர் என்ன பண்றாருன்னு கேட்டாங்க, காத்தால பெருமாளுக்கு கண்டருளை பண்ணார். கண்டருளை பண்ணிட்டு என்ன சொன்னாரா, அந்த அக்கார அடிச்சல் சக்கர பொங்கல பெருமாள் சாப்பிடல, எடுத்துன்னு போவோம் அப்படின்றதான. அப்புறம் வெளியில வந்து பார்த்தாக்க அதுல ஒரு கேசம் இருந்தது. அப்படி அவளுக்கு பிரத்யட்சமா தெரியுது பெருமாள் சாப்பிடல அப்படின்றதான. அதனால அந்த கண்டருளை பண்றதுன்றதான சொல்லி இப்படி அந்த ராத்திரி வேளையில வரவர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். அந்த ஜீவன் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் அவருக்கு முதல்ல பிரசாதம் கொடுப்பார். அழகியர் மரியாதை இருந்ததாக முதல்ல அவருக்கு கொடுப்பார். அவர் என்ன பண்ணுவார், அதை கை கொடுக்கணும். பெருமாளுடையதான பிரசாதம்லாம் வந்ததுன்னாங்க அதை என்ன பண்ணணும், வாங்கிக்கணும். வாங்கி இப்படி கண்ணில் வச்சுட்டு மகா பிரசாதம் இருந்ததாக சொல்லி தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மின்றதாக சொல்லி எனக்கு பாக்கியம் அப்படின்றதாக சொல்லி அதை கண்ணால் வச்சுட்டு இல்லை கையை கூப்பிட்டு அதை அப்புறம் அப்போ என்னன்னா அவர் ராத்திரியில அதெல்லாம் எடுத்துக்க மாட்டார். சில
வாரம் இந்த பிரசாதத்தை அப்படியே வச்சு வைக்கும், இலையோட மூடி வச்சு வைக்கும். என்னன்னா ராத்திரி லேட்டா யாராவது வருவார் சிஷ்யா வெளியூர்ல, அவாளுக்கு அப்போ இல்லைன்னு சொல்லக்கூடாது, பசியிலாவா தூக்கக்கூடாது. அந்த மாதிரி வரவாளுக்கு சப்போஸ் யாரும் ராத்திரி வரல, காத்தால் பசுமாட்டை கொடுத்துரும். அதனால என்னன்னு கேட்டாங்க, அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுதினாக இப்படி சாப்பாடு கொடுக்கணுன்றதாக 44வது பட்டம் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் கட்டினதான ஜெய சுவாமிகள் முக்கூர் ஸ்ரீமத் அழகிய சிங்கர்னு சொல்றோம். ராஜகோபுரம் கட்டினதான ஜெய சுவாமிகள் ஸ்ரீரங்கத்தில் அவருக்கு என்னன்னு கேட்டா, இந்த பாசுரத்துல நந்தகோபனுக்கு சொல்றதான அந்த அறம் செய்யும்ன்றது அவருக்கு பொருட்டும். அவர் சரித்திரத்துல எவ்வளவோ இருக்கு, அது சொல்லவே முடியாது. அதே ஞாபகம் வந்தாங்க 2-3 விஷயம் சொல்லிருப்பாங்க. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். அம்பரமேன்றதாக சொன்னா வஸ்திரதானம். அவர் பூர்வாசிரமத்துலாம் ரொம்ப வசதியே கிடையாது, சாதாரணமா இருக்கு. அவர் எங்கேயோ ஒரு தடவை ஒரு இதுக்கு போயிருக்காரு, ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. அங்கே அவருக்கு வேஷ்டி கொடுத்துருக்காரு, 10வது வேஷ்டி. அதை உடுத்திட்டு வந்தார். உடுத்திட்டு அந்த கிராமத்தில் நடந்து வர்றார். நடந்து வச்சு எந்த மாதிரி ஒரு குடியானவனும் யாரோ ஒருத்தர் ஏழையானவன், சுவாமி உங்களுடைய வேஷ்டி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றதாங்க. உடனே என்ன பண்ணாங்க, துண்டை கட்டிட்டு வேஷ்டியை கட்டி இப்படி பண்ணல, இந்த மாதிரி ரோட்லாம் பண்ணலாமா, அது இந்த மாதிரி புதுசு எனக்கு நாளைக்கு கிடைக்கும், அவனுக்கு எங்க கிடைக்கும், அதனால கேட்டப்போ கொடுத்துருக்கணும். அது பிரசாதம் வேற, மகான்கள் உடுத்தின்றது உடுத்து கலைந்த இதழ்வாடை கொடுத்து கலந்தது கட்டின வேஷ்டியை கொடுத்தாருன்னு அப்படி ஒரு குறை. அவர்கிட்ட இருந்ததை கொடுத்தாரு. அவர் அந்த கர்ணன் சொல்ற மாதிரி தான், அவர் கலியுக கர்ணன்றதாக அவருக்கு ஒரு பட்டம். அதனால அந்த வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாதுன்னு சொல்ற மாதிரி உடனே கொடுக்கணும். கொஞ்சம் யோசனை பண்ணாக்க நம்ம மனசு என்ன ஆகும், யோசிக்க ஆரம்பிச்சிடும். 100 ரூபாய் கொடுக்கணுமா, இது 75 கொடுத்தா போடுவேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா 75 வேணாம் 50 போதும். 50 அப்புறம் 25 ஆகி 5 rupees ஆகிடும். அப்புறம் என்னன்னா, அப்புறம் ஒரு தடவை பார்த்துப்போம், இன்னைக்கு வேண்டாம் அப்படின்றதாங்க மனசு மாறிடும். அந்த மாதிரி இல்லாமல் அப்படி வஸ்திரதானங்கள்லாம் பண்றவர். அவருடைய தானத்துல எல்லாருக்கும் கொடுத்திருந்தார். அன்னதானம்ன்றது அவர் பண்ற அன்னதானம் சொல்லுவார். அப்படி எல்லாரும் வந்து சாப்பிட்டு போகணும் பணத்துல இருந்ததாக எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பார். அதுல கொடுக்கச்சே என்னன்னு கேட்டா, வாங்கிக்கிறவருக்கு எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் வாங்கிக்கணும். பண்ணி மட்டமா நினைக்க போறாளேன்னு அந்த ஃபீலிங்கே இல்லாமல் கொடுக்கணும்ன்றதாக ராத்திரி ஒருத்தர் லேட்டா வந்தார். ஐசிங்கரை பார்க்கறதுக்கு ராத்திரி லேட்டா வந்தார். ஐசிங்கருக்கு கைங்கரியம் பண்றதான அந்த பஞ்சாரங்கர் சுவாமி அவர் டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு அவருடையதான வீட்டுக்கு போறதுக்கு சித்தமா இருக்கார். அந்த மடத்துலலாம் அவர் ஆசிரமத்தில் பண்ண வேண்டியதான டியூட்டி எல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலைகள், அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போறதுக்கு தயாரா இருந்தார். ஒருத்தர் வர வெளியூர்ல சாப்பிட யாருன்னா இல்லை அப்படின்னா, சரி இங்க சாப்பிடலாம் அப்படின்றதான் அவருக்கு ஒரு உப்புமா கிளறி கொடுக்கும். நீ போய் இது பண்ணி கை காலில் போயிட்டு வான்னு சொல்லி அவர் அமைச்சர் வந்தவரை தன்னுடைய கைங்கரியவர்கிட்ட சொன்னாரா, இவருக்கு ஒரு உப்புமா கிளறு. அவர் ஆச்சாரியன் சொல்றார், குரு சொல்றார் அப்படின்றதுனால ஒன்றும் சொல்லாம அப்படியே பேசாம திருப்பி போனாரா கிச்சனுக்கு, மடப்பள்ளிக்கு. அப்படி உள்ள போனவர்கிட்ட இங்க இன்னொருத்தர் இருந்தார் கைங்கரியம் பண்றவர், அவர்கிட்ட சொன்னாரா, ஒரு 25 ரூபாய் பணம் எடுத்தார். அவர்கிட்ட கூப்பிட்டு அவர்கிட்ட கொடுக்கணும். ஸோ அவரை கூப்பிட்டு உள்ள போனவரை கூப்பிட்டு 25 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்தார். அவர் ஹாப்பியா உள்ள போனார். அப்போ என்ன கேட்டா, இந்த கொடுத்தவர் மற்றவரெல்லாம் பேசினாலும் ஒரு உப்புமா பண்றதுக்கு 25 ரூபாயா, ஒரு 40 years பேக் 25 rupees ஒரு வேல்யூ. ஆமா, இப்போ 29 மேபி 2500 வச்சுக்கலாம். அப்படி அந்த மாதிரி ஒரு உப்புமா பண்றதுக்கு ஒருத்தருக்கு பண்றதுக்கு 25 rupees அப்படின்றார். அசங்கே உனக்கு தெரியாதா, அவன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கான். ராத்திரி 9 மணிக்கு காத்தால இருந்து இங்கே தான் நின்றுட்டு இருக்கான். அதனால அவனை
டயர்டாகி அந்த ராத்திரி வீட்டுக்கு போகிறதான சமயத்தில் திருப்பி அடுப்பை மூட்டி எல்லா விறகு மூட்டி உப்புமா பண்ணுறதுனால திருப்பி எல்லா வேலையும் அவனுக்கு ரிப்பீட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எங்கிட்ட அவன் ஒன்றும் பேச முடியாது, ஏன்னா எனக்கு கீழே இருக்கான், அதனால என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. தன்னோட கோபத்தை அலுப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்றவங்க கிட்ட காமிப்பான், இந்த சாப்பிடு அப்படின்னு போடுவான். அப்போ அவன் சாப்பிட்றவனுக்கு எப்படி இருக்கும் மனசு, அந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்றது நான் சொல்லி, அதனால என்னன்னா 25 ரூபாய் ஞாபகம் வச்சு சுவாமி இன்னும் கொஞ்சம் உப்புமா வேணுமா, இன்னும் கொஞ்சம் உப்புமா வேணுமா, தொட்டுக்கு என்ன வேணும், சக்கரை வேணுமா, துவையல் வேணுமா அப்படின்றதெல்லாம் கேட்டு கேட்டு போடுவான் அப்படின்றதாங்க. இது அப்படி பண்றது அன்னதானம். இன்னொன்று என்னன்னு கேட்டா, தரியாராதனை நடந்ததுன்னா வாசல்ல வந்து உட்காந்து போறோம் தென்னையில, என்ன அப்படின்னு கேட்டா இலையெல்லாம் போடுற இடத்துக்கு பக்கத்துல வந்து உட்காந்து போறோம். உட்காண்டாக்க அந்த இலையில நிறைய மீதி இருக்கணும், எல்லாரும் சாப்பிட்டு அதுல பேலன்ஸ் வச்சிருக்கணும், எரியணும், அந்த மாதிரியாக போடணும் அப்படின்றதாங்க. ஏன் அப்படின்னா எவ்வளவோ பிராணிகள்லாம் வந்து சாப்பிட்றது அப்படின்றதாங்க. ஒண்ணுமே இல்லைன்னு அந்த வெறும் இலையை பார்த்தா ஏமாந்து போயிடும் அப்படின்றதாங்க. அந்த மாதிரி அதுக்கு அன்னதானம். அதனால அன்னதானம் பண்றதுல அவருக்கு இப்படி. இன்னொரு சமயம் பூர்வாசிரமத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல 9 நாள் உபன்யாசம் பண்ணார். 1940s இருக்கும். அப்போ அந்த உபன்யாசம் முடிஞ்ச உடனே சம்பாவனை பண்ணார். அவருக்கு மரியாதை பண்றது என்னன்னா வேஷ்டி, அப்புறம் ஒரு 15 ரூபாய் சம்பாவனை. அந்த காலம் 9 நாள் உபன்யாசத்துக்கு 15 ரூபாய் சம்பாவனை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. இவர் இருக்கிறது இங்க முக்கூர், இங்க காஞ்சிபுரம் பக்கம். அந்த உபன்யாசம் அந்த சம்பாவனையை பண்ண உடனே அங்க இருந்ததான அந்த இமீடியட்டா அங்க இருந்ததான ஒருத்தர் எழுந்து கேட்டாரா, எனக்கு இது வேணும், பணம் செலவுக்கு, முக்கியமான செலவுக்கு பணம் பண்ணணும். இது அப்படியே அந்த கட்டை அவர்கிட்ட வாங்கின கையோட கட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டார். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். அந்த வேஷ்டியோடு கூட அந்த 15 ரூபாய் பணத்தையும் வச்சு கொடுத்தாரு. இது என்ன பெரிய விஷயமான்னு தோணும். அதுக்கப்புறம் அவர் சொன்னாரா, இங்கேருந்து மதுரைக்கு போறதுக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து மதுரைக்கு போறதுக்கு பஸ் ஃபேருக்கு யாராவது இருந்தா கொடுக்கும் அப்படின்னு அவர் கேட்டார். அவர்கிட்ட ஒரு பைசா இல்லை. பஸ் ஃபேர் கேட்டார். இங்கேருந்து மதுரை வரைக்கும் எனக்கு பஸ் டிக்கெட் வாங்குறதுக்கு ஒரு அப்போ என்ன ஒரு 2 rupees இருக்கலாம் மேக்சிமம், அது கூட இருக்காது. ஆனா 1 rupee தான் இருக்கும். அது 1 rupee கொடுக்கும். மதுரையில தெரிஞ்சவா இருக்கா, அவகிட்ட வாங்கிட்டு நான் ஊருக்கு போயிட்டேன், காஞ்சிபுரத்துக்கு போயிட்டேன். எனக்கு இல்லாதப்ப கொடுக்கறதுதான அப்படிப்பட்டதான உதாரணம். அதனாலதான் பெருமாள் அவருக்கு அந்த கோபுரத்தை கட்ட வச்ச திருமங்கை ஆழ்வார் நிறுத்தி அவர் பண்ண முடியாததான காரியத்தை இவர் பண்ணாருதான். அப்படி அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அப்படின்றதான தீர்த்தம் நீர் பெருமாள் திருவடியிலேருந்து தான் கங்கை உற்பத்தி ஆச்சு. அதுதான் சொல்ல போறார் 5வது வரியில இருக்கிறார். சோறு அப்படின்றதாக சொன்னாங்க, கூடாரையிலும் முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவாய் சொல்றாரு. சோசுதே சர்வான் காமான் சக பிரம்மனா விகசிதேன்னு வேதம் சொல்லுது. அந்த அகார அரிசியில பெருமாளும் முக்தனும் சேர்ந்து சாப்பிடுகிறார்கள், அனுபவிக்கிறார்கள் அப்படின்றதாக சொல்லி, அப்படி அன்னமாக இவனும் இருக்கிறான், பகவானும் தன்னுடைய ஆனந்தத்தை கல்யாண குணங்களில் எல்லாம் இவன் அனுபவிக்கும்படியாக பண்றான் அப்படின்றதான. பெண்களுக்கு யாரும் தானம் பண்ணக்கூடாது. பெண்கள் அதிகாரி இல்லையா, தானம் வாங்கிறதுக்கு பெண்களுக்கு அதிகாரம் இல்லை. புருஷர்கள் தான் தானம் வாங்கலாம். எங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டா. தானம் வாங்கிறது கொடுக்கறது 2 இருக்கும். கொடுக்கறதுன்றது புண்ணியம், வாங்கிறதுன்றது பாவம். திரவிய மூலானி பாவாக சொல்லி வாங்குறவர்களுக்கு அந்த கொடுக்கிறவருடைய சில கர்மாக்கள்லாம் டிரான்ஸ்பர் ஆயிடும். அதனால்தான் தானம் கொடுவதுதான மரியாதைலாம் சொல்றாரு. நம்மளுடைய கர்மாவை டிரான்ஸ்பர் பண்றோம், வாங்கிக்கிறவனுக்கு அந்த கர்மா போய் சேரும். பெரியவர்கள்லாம் தானமே வாங்க மாட்டார். ஆனா அங்கே பண்ணா வாங்கிப்பாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன்ல ததாஸ்துன்னு சொல்றதுக்கு அது அங்கே, ஏன்னா அதுக்கு இது ஃபீஸ் மாதிரி, அதனால அது வாங்கிக்கலாம் தான் சொல்லி தானம் பண்ண மாட்டார்கள். பெண்களுக்கு அதிகாரமும் இல்லை அப்படின்றதான்
ஆனா ஒரே ஒரு தானம் மாத்திரம் பண்ணாக்க கொடுக்கிறவாளுக்கும் புண்ணியம், வாங்கிக்கிறவாளுக்கும் புண்ணியம். என்ன அப்படின்னா சால கிராமத்தை தானம் பண்ணாக்க கொடுக்கிறவாளுக்கும் புண்ணியம், வாங்கிக்கிறவனுக்கும் புண்ணியம். யாரு இல்லைன்னா நாராயணன் மூர்த்தின்றதான கிருஷ்ணன் இங்க இருக்காங்க, அவன் குடும்பம் கொடுத்தாக்க உங்களுக்கும் புண்ணியம், எங்களுக்கும் புண்ணியம் அப்படின்றதான சொல்லி இப்பேற்பட்டதான தான். ரெண்டாவது என்னன்னா புடவை கொண்டு வா, வேஷ்டி கொண்டு வா, ஷால் கொண்டு வா, அப்புறம் சாப்பாடு கொடு, தண்ணி கொடு இப்படின்லாம் நீங்க அலைய வேண்டாம். இது ஒன்னே ஒண்ணு கொடுத்தா போதும். இது ஒன்னே எல்லாம். உண்ணும் சோறு பருகனி தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்றதான கீதையில சொல்ற பெருமாள் சாத்வீகமான தானம், ராஜசமான தானம், தாமசமான தானம்ன்றதாக சொல்றது. அப்ப சாத்வீகமான தானம்ன்றது என்னன்னு கேட்டா தாதவியம் இது தானம் தீயதே அல்பகாரினே தேசை காலீர பாத்திரேச்ச தத்தானம் சாத்விகம் ஸ்ருதம் அப்படின்றதான கொடுக்கணும். அவங்ககிட்ட இருந்து நாளைக்கு ஒருத்தர் கொடுத்தாக்க நாளைக்கு அவங்ககிட்ட ஏதாவது சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றத நினைச்சுலாம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்தா அவன் நாளைக்கு இதுவா இருக்கும், வேற ஒரு காரியம் ஆகுன்றதெல்லாம் நினைச்சுட்டு பண்ணக்கூடாது. ஒரு பிரயோஜனத்தை எதிர்பாராமல் கொடுக்கறது தான் சாத்வீகமான தானம். அது தேவையானவர்களுக்கு கொடுக்கணும். எப்போ கொடுக்கணும்னா இது நல்ல காலத்திலேயும் நல்ல கஷேத்திரத்திலேயும் நல்லவர்களுக்கு சத்பாத்திரத்திலே கொடுக்கணும். தேசே காலேஜ பாத்திரேஜ தத்தானம் சாத்வீகம் சொல்றோம். தேசம் ஒரு கஷேத்திரத்துக்கு எல்லாம் போறோம்னாக்கா அந்த கட்டாயம் தானம் பண்ணணும். பெருமாளை சேவித்து தீர்த்தா பண்ணிட்டு வந்தா போறாரு. புண்ணிய கஷேத்திரங்கள்ல தானம் பண்றதுன்றது ரொம்ப முக்கியம். இது இப்போ துலா ஸ்நானம்னு போறோம், போனா கட்டாயம் தானம் பண்ணணும். துலா ஸ்நானத்துல அந்த துலா காவேரி மகாத்மியத்திலே என்ன சொல்றதுன்னாங்க, அங்க போய் சாப்பாடு போடணும், தானம் பண்ணணும்ன்றதாகவும் சொல்றது. முடிஞ்சா சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்றது, இல்லைன்னாங்க இது தானமான ஒரு வெத்தலை பாக்கு வச்சு தேங்காய் வச்சு ஒருத்தருக்கு கொடுக்கறதுன்றதாக நம்மளுடைய சக்தி. தேசே காலேஜ நல்ல புண்ணிய காலத்துலாம் பண்ணணும். புண்ணிய காலம்லாம் அத்வோதயம் மகோதயம்ன்றதாகலாம் வருது, கிரகணம் வருதுன்றதாகலாம் சொன்னாங்க. அந்த காலத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. அது மல்டிப்ளை ஆகும். 1 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் கொடுத்ததான புண்ணியம் அப்படின்றதாங்க. தேசை காலேஜ பாத்திரேஜ தத்தானம் மாத்திரம் சத்பாத்திரத்துல கொடுக்கணும் அப்படின்றாங்க. அசீனம் வந்தா எல்லாருக்கும் தானம் போடுறதுன்றது உண்டு. மற்றபடி தானம் கொடுக்கறதுங்கிறது சத்பாத்திரத்திலே கொடுக்க வேண்டும்ன்றதாக அதனால எப்படி பகவான் என்னன்னு கேட்டா வாசுதேவ சர்வநிதி உண்ணும் சோறு பருகனேன் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் தாரக போஷக போக்கியமான கிருஷ்ணனை எங்களுக்கு கொடுங்கள் அப்படின்றதான. அப்படி கிருஷ்ணனையே கொடுக்கறதுனால இது என்னன்னு கேட்டாங்க, நீங்க இந்த மாதிரியான எம்பெருமான் நந்தகோபாலா பகவானே. எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றா, கிருஷ்ணன் வந்து அப்பா கிட்ட இருக்கான் தானம் கொடுக்கறதெல்லாம் கத்துட்டான். அம்பரமே கண்ணீரே சோரேன்னு. அது மாத்திரம் இல்ல, வாங்கிக்கிறவர்களுக்கெல்லாம் அவர்கள் தான் வள்ளல்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமாள் உங்கள்கிட்ட கத்துனான். என்னன்னு கேட்டா சதுர்விதாவதேமாம் ஜனா சுத்தினோத்துனா ஆத்தோ ஜிக்னாசு ரப்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா சேஷாம் ஞானி நித்தியுக்தா ஏகபக்தி விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோத்யுக்தம் அஹம் சச்ச மம பிரியா உதாரா சர்வ ஏவேதே ஞானி ஆத்மயம் மேமதம் அப்படின்னு. என்கிட்ட வாங்கிக்கிறவா எல்லாருமே உதாரர்கள். உதாரர்கள்னா வள்ளல்கள். வாங்கிக்கிறவன் வள்ளலா, கொடுக்கிறவன் வள்ளலா? பெருமாள் சொல்ற வாங்கிக்கிறவன் தான் வள்ளல் அப்படின்னு தான். ஏன்னா என்கிட்ட வந்து வாங்கிட்டு பெருமாள் கண்ணன் எல்லாத்தையும் கொடுப்பான்றதான புகழை எனக்கு கொடுக்கிறார்கள். அதனால அவர்கள் தான் வள்ளல்கள். நான் கொடுக்கிறதாக நினைக்கல, அவர்கள் தான் எனக்கு கொடுக்கிறார்கள். இப்படி எல்லாம் பெருமாள் சொன்னது என்னன்னு கேட்டாங்க, உன்னுடையதான அந்த பழக்க வழக்கத்தை பார்த்துதான் இவன் இப்படி பண்ணான். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். தசரதர் அஸ்வமேத யாகம் பண்றார், அங்கேயும் அன்னதானம் வஸ்திரதானம் தீர்த்த தானம் தான் பண்ணிட்டு இருக்கார். அப்போ சொல்றாரு என்னன்னு கேட்டாங்க, கொடுக்கச்சே அன்னதானம் பண்ணச்சே மற்ற தானங்கள்லாம் பண்ணச்சே இதுவா பண்ணக்கூடாது. அதாவது அவமரியாதையாக எதுவும் பண்ணக்கூடாது. சாப்பாடு போடச்சு எல்லாம் பக்குவமாக போடணும், கேட்டு கேட்டு போடணும், மேல விடுற மாதிரி எல்லாம் போடக்கூடாது அப்படின்றதாக. நீ வந்து போட்டு பாரு அப்படின்லாம் சொல்லலாம். சாம்பார் விட்டாங்க பக்கத்துலையும் சேர்த்து விட்டுருவா.
அப்படியே போகும் கனெக்ஷன். அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் அவமரியாதையாக பண்ணாங்க. என்ன ஆகும்னா யார் ஏற்பாடு பண்ணாலும் அவனுக்கு அது பாதிக்கும் அப்படின்றாங்க. அப்படி எல்லாம் இல்லாமல் கிருஷ்ணனானவன் என்ன சொல்றார், பெரியாழ்வார் என்ன சொல்றாருன்னு கேட்டார், திருக்கோஷ்டியூர்ல இருக்கிறவாள் மாதிரி யாரும் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிருக்காரு. காசின்வாய் கரம் வைக்கணும் கரவாது மாற்றில் சோறிட்டு தேச வார்த்தை கிடைக்கும் மண் கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் கிடைத்ததான அது ஒரு பிடி அரிசி என்ன சொல்லுவாங்க, 100 ரூபாய் 500 ரூபாய் ஒரு பிடி அரிசி 500 ரூபாய். ஆனால் கூட அவர்கள் மறைக்காமல், சப்போஸ் பஞ்சம் வந்து அதை திருப்பி அந்த என்ன சொல்லுவாங்க விதைக்காக வச்சிருக்கிறதான நெல் தான் இருக்குன்னு இருந்தாலும் அதையும் எடுத்து அன்னதானம் பண்ணுவார்கள். நாளைக்கு விதைக்கிறதுக்கு வேணுமே அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்காமல் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுப்பவர்கள் வன் கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் தான். அதனால்தான் அந்த பெருமாள் சௌமியநாராயண பெருமாள் அவருக்கு இது இந்த விளக்கேற்றது அந்த வேண்டுதல் ரொம்ப ஃபேமஸ். இந்த பெருமாள் கிட்ட அங்கேருந்து அகல் விளக்கு வாங்கிட்டு வந்து நம்ம ஆற்றுல அந்த பிரார்த்தனை வரைக்கும் அது ஏற்றணும். பிரார்த்தனை நிறைவேற்ற உடனே அந்த விளக்கையே கொண்டு போய் பெருமாளை சேவிச்சு அங்கே சமர்ப்பிச்சிடணும். அந்த விளக்கை பண்ண அகல் விளக்கு தான். அது மாத்திரம் இல்லை, அங்கே சக்கர பொங்கல் ஃபேமஸ், அங்கேயும் அங்கார அடிச்சு அது பிரார்த்திச்சுக்கிறது என்றுதான். அந்த பெருமாள் அப்படி அந்த அந்த விஷயம் என்னன்னு கேட்டால், இதை தவிர அந்த இது தெப்போத்சவம் மாசி மாசத்துல திருக்கோட்டியூர் தெப்போத்சவம்ன்றது வேர்ல்ட் ஃபேமஸ். அந்த 10,000கணக்கான பேர்கள் வந்து இன்னைக்கு சாப்பிட்டு திருக்கோட்டியூர் தெப்போத்சவம். நம்மளுக்கெல்லாம் இங்கேதான் கூட்டம் சொன்னாங்கலாம், அவ்வளோ கூட்டம் வரும், அவ்வளோ பேர் வந்து செய்வார். அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் தெப்போத்சவத்தும் போது அன்னதானம் அப்படி இன்னைக்கும் நடக்கிறது அப்படின்றதாங்க. அப்படி சோரே அறம் செய்யும் ஊருக்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுக்கிறேன். எங்களுக்கு வேணுங்கிறதான கிருஷ்ணன் தான் அம்பரமே தண்ணீரே சோரே அவனை கொடுக்க வேண்டும்ன்றதான சொல்லிருக்காரு. அதனால என்னன்னு கேட்டாங்க. இன்னொன்னு வாங்கிக்கிறவன் என்ன பண்ணணும்னு கேட்டார், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அதை மனசுல நினைச்சிட்டு நன்றி மறக்காமல் இருக்கணும்னு இன்னொரு சாஸ்திரார்த்தம். கொடுக்கிறவன் மொத்தத்துக்கு தான், வாங்கிக்கிறவன் மொத்தம் தான். இந்த ரிசீவர் என்ன பண்ணணும்னு கேட்டார், வாங்கிட்டு ரொம்ப 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 தேங்க்ஸ் பா, நான் இன்னைக்கு மறக்க மாட்டேன்னு சொல்லி அதோட நிறுத்திக்கணும். மனசுல நிஜமாவே ஞாபகம் வச்சுட்டு அவங்ககிட்ட அந்த நன்றி பாராட்டணும், மறக்க கூடாது. ஆனா எது சொல்லக்கூடாதுன்னா, நீ எனக்கு 100 ரூபாய் அவசரத்துக்கு கொடுத்துருங்க, உனக்கு எப்படியாவது அவசரமா தேவைன்னா என்னை வந்து பாரு, நான் கட்டாயம் என்னால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்றேன்னு இப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு அவன் கொடுக்குற நிலையில இருக்கிறவனை பார்த்து நாளைக்கு உனக்கு ஷார்டேஜ் ஆகணும், நீ வந்து என் வீட்டு வாசல்ல இருந்ததுன்னு எனக்கு ஒரு 100 ரூபாய் கூட இருந்ததாக கேட்கும்படியான நிலையை அவனுக்கு வரணும்னு நம்ம இன்டா தெரியாமல் சொல்லியிருக்கோம். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டா, மறக்காமல் இருக்கணும், முடிஞ்சதுன்னா நம்ம சொல்லாமல் ஹெல்ப் பண்ணணும் அவர்களுக்கு. அதனால உனக்கும் நாளைக்கு ஏதாவது பண்ணா என்னை வந்து பார்ப்பா, கட்டாயம் தரேன்றதாகலாம் சொல்லக்கூடாது. அதுதான் பெருமாள் சொல்ற. அனுமான் சீதையாதியை பார்த்துட்டு சூடாமணியை கொடுத்து நங்கையன் சீதையன்னு சொன்னாலும் பெருமாள் என்ன பண்ணாருன்னா, எழுந்து அப்படியே அனுமான ஆலிங்கனம் பண்ணிட்டார், ஆனந்த பாஷ்பத்தை பெருக்கினார். என்னன்னா, நீ பண்ண உபகாரம் என்னுடைய தீர்க்கமாகட்டும், அனுமாரே நாளைக்கு உனக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்னா நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டேன். பிரம்மச்சாரியா இருக்கிறதான அனுமான் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அவரோட பத்தினியை ராமன் மாதிரி யாராவது தூக்கிட்டு போயிட்டு அப்புறம் அவனை போய் தேடிட்டு வரணும். அதனால்தான் பெருமாள் என்ன சொல்றாருன்னா, ஆலிங்கனம் பண்ணிட்டு ஏக சர்வஸ்வ தூதஸ்வம் பரிஷ்வங்கோ அனுமதாக பெருமாள் தனியே கொடுத்தார். இந்த பிரம்மானந்தத்தை அந்த ஆலிங்கனத்தினாலே பெருமாள் கொடுத்தார். எம்பெருமான் அந்த கோபாலா எழுக்கிறாய். அதுக்கப்புறம் சொல்றார், கொம்பனாக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அப்படின்றதான யசோதையை எழுப்புறார். அதே முதல்ல இவர் நந்தகோபம் பட்டுட்டார், அப்புறம் யசோதை, அப்புறம் கண்ணன், அப்புறம் பத்ரம். இந்த பந்தோபஸ்துக்காக நடுவுலையே யசோதை முதல்ல படுத்த கூடாதுன்னு பாதுகாப்பு இருக்கு. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, தாயாருடையதான நிலை அப்படின்றதான ஒரு அம்மா எப்படி இருப்பான்னு கேட்டாங்க. குழந்தையும் கவனிக்கணும், பர்த்தாவையும் கவனிக்கணும்.
கணவனையும் கவனிக்கணும். ஒரு கையில கணவன், ஒரு கையில குழந்தை அப்படின்னு தான் சொல்லி அப்படி நடுவில் ரெண்டு பேருக்கும் நடுவில் படுத்துட்டு இருக்கான்னு சொல்லி அந்த யசோதை பிராட்டி தாயார் அப்படிதான் இருக்காங்க. பெருமாள் ஒரு கையில, நம்மெல்லாம் இன்னொரு கையிலன்னு சொல்லி மகாலட்சுமி அப்படித்தான் இருக்கிறார்கள். அது இந்த இதுல வரும்போது வந்தாந்திரலி உண்மை பாடன்றதான இடத்துல அதுதான் ஆச்சாரியர்கள் சொல்றார். அங்கு கிருஷ்ணன் ஒரு கையில, பந்து ஸ்தானத்துல இருக்கிறதான நாங்கள்லாம் இன்னொரு கையில. அப்படி எம்பெருமாண்டி யசோதாய் ஒன்பதாக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாண்டி யசோதாய் ஒன்பதாக்கெல்லாம் இந்த கொடி இருக்கே அவரே எல்லாம் இருக்கிறதெல்லாம் கொடி. அது என்ன பண்ணாங்க, படக்கிறதுக்கு ஒரு கொம்பு வேணும். அப்படி நாங்கெல்லாம் கொடி போல கொம்பு, அந்த கொம்புலே படரக்கூடியதான கொடி போல இருக்கிறதான பெண்களாகிய எங்களுக்கெல்லாம் கொழுந்து போல இருப்பவளே. கொழுந்து சொன்னாக்க அந்த செடியில இருக்கிறதான டாப்ல இருக்கிறதான தளிர். அது என்னன்னு கேட்டா, செடிக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த தளிர்ல தான் இண்டிகேஷன் வரும். உடனே கேட்பா, என்ன தண்ணி விடலையா இருந்தாலா, வாடி இருக்கேன், இல்ல தண்ணி விட்டேன், அப்ப ஏதோ பூச்சி வந்துருக்கு போல இருக்கு, மருந்து போடு. அப்ப எல்லாம் என்ன தெரியாதுன்னா, டாக்டர் எப்படி நம்மள நாட்டு நட்டுன்னு சொல்றாரோ, செடிகளுக்கெல்லாம் அந்த தளிர்ல கொழுந்துல தான் அந்த நீர் தெரியும். அந்த கொழுந்து போல இருக்கிறாள் யசோதை. ஊர்ல இருக்கிறதான பெண் குழந்தைகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு கஷ்டம் ப்ராப்ளம்னு சொன்னாக்க யசோதை இடத்துல உடனே தெரியும். அது அப்படி எங்களுக்கெல்லாம் கொழுந்து போல இருக்கிறதான யசோதையே நீ எப்படி கேட்டா, கும்பநாட்டெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, ஆய குலத்துக்கு அணிவிளக்கு அவன், இவன் குலவிளக்கு இருக்கிறதாக யசோதையினுடையதான பாக்கியம் சொல்லவே முடியாது. தாய் தந்தை இல்லாததான பகவானுக்கு தாயாக இருந்தாள். கிருஷ்ணனை கட்டி வச்சு மத்தால அடிக்கிறதான பாக்கியத்தையும் பெற்றாள் அப்படின்றதான அப்படிப்பட்டதான குலவிளக்கே அப்படின்றதான எம்பெருமாண்டி யசோதாய் அறிவுராய். அதனால கிருஷ்ணனை பெற்று எங்களுக்கு தரப்போவதான, அதனால நீ எம்பெருமாண்டி. எம்பெருமானார் திருக்கோஷ்டியூர்ல அவர் அஷ்டாட்சரத்தினுடையதான விசேஷ அர்த்தங்கள் எல்லாத்தையும் திருக்கோஷ்டியூர் இடத்திலே கற்றார் எம்பெருமான் ராமானுஜர். அவர் என்ன சொன்னார், யாருக்கும் சொல்லக்கூடாது என்றார். எம்பெருமானார் சொன்னார், அவர் சரின்னு அப்புறம் என்ன பண்ணார், கோவில்ல போய் அங்க இருந்ததான கூரத்தாழ்வான் முதலியாண்டான்றதான தன்னுடைய 2 அந்தரங்க சிஷ்யர்களுக்கும் அந்த அர்த்தத்தை உபதேசம் பண்ணார். அந்த உடனே அந்த அர்த்தத்தை பார்த்தார். நீங்க சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் இவாளுக்கு அவர் சொல்லித்தரார். அப்படி உடனே கூப்பிட்டார், நீ இந்த மாதிரி இந்த என்கிட்ட கேட்டதான விஷயத்தெல்லாம் இவாளுக்கு பேருக்கும் உடனே சொன்னேன். ஆமா, சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லி இருந்தும் ஆச்சாரியனுடையதான உத்தரவு மீறினாக்க என்ன கிடைக்கும், நரகம் கிடைக்கும். அது தெரிஞ்சிருந்தும் ஏன் பண்றேன்னு கேட்டார். நான் ஒருத்தர் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, இதன் மூலமாக மற்றவர்கள்லாம் தெரிஞ்சுட்டு பகவானை அடைவார்களோ அதுக்காக நான் சொன்னேன். அந்த ஆச்சாரியன் ஸ்ட்ரிக்டா இருக்கிற திருக்கோஷ்டர் அப்படியே மனசு வருகிறான். பகவானை எம்பெருமான்னு சொல்லுவான். எல்லா ஜீவராசிகளும் க்ஷேமமா இருக்கணும்னு பெருமாள் எப்பவும் நினைக்கிறவன். சர்வபூத சுகிருத்து சுகிருதம் சர்வபூதானாம் நமே வேஷோஸ்தி நப்ரியானாக அந்த பகவானை எம்பெருமான்னு சொல்லுவான். அந்த பெருமாள் அப்படி எல்லாருக்கும் பரிஞ்சு பேசுறது போல நீங்க இப்படி எல்லா பேர்லயும் இரக்கம் காட்டுறீங்களே, கருணை காட்டுறீங்களே, அதனால உமக்கு இன்னிலிருந்து எம்பெருமானா பேசுதான அந்த பட்டத்தை தரேன் அப்படின்றார். அதுதான் சொல்ற எம்பெருமான் நந்தகோபாலா எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுறார். எம்பெருமாட்டி எம்பெருமான் சொல்லி எம்பெருமானாருக்கு வந்ததான அந்த பகவானுக்கு இருக்கிறதான அந்த பேர் இவா 3 பேருக்கும் வந்திருக்கு. திருப்பாவையில நந்தகோபன் யசோதைக்கு, அப்புறம் எம்பெருமானார்ந்ததாக நம் சுவாமி ராமானுஜருக்கு அது வந்திருக்கின்றதான். அப்படிப்பட்டதான எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அப்படின்றதாக நீ இது உணர்ந்து கிருஷ்ணனை எங்களுக்கு அனுமதி பண்ணணும்ன்றதாக கண்ணாலேயே யசோதை அனுமதி பண்ணாலும். அப்புறம் கிருஷ்ணன் பட்டு இருக்கான். கிருஷ்ணனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உபர் கோமானே உறங்காக இருக்கிறாய்னு கிருஷ்ணனை எழுப்பினான். அம்பரம் ஊடறுத்து ஆகாசத்தை எல்லாம் இந்த உன்னுடையதான திருவடியானது அது அளந்து எப்படி போச்சு இருந்ததாக கேட்டார்.
இது சொல்லு. பெருமாள் கையில ஜலம் விழுந்தது, மகாபலி தாரவாத்து கொடுத்தான், 3 அடி மண் கொடுத்தேன்றதாக தாரவாத்த உடனே ஜலம் பட்ட உடனே பெருமாள் திருமேனியானது வளர்ந்தது. ஆகாசம் முழுக்க அவன் அது வியாபித்து நின்றான் அப்படின்றதாக சொல்றது. அப்படிப்பட்டதான அந்த பெருமாள் நீ எல்லா இடத்துலையும் வியாபிச்சு என்ன பண்ணாங்கன்னா, அந்த பெருமாள் அளக்கச்சே பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணச்சே அளவு பார்க்காமல் அளப்பான். 3 லோகத்தையும் அளக்கணும், அளந்தாச்சு, அதோட நிறுத்திக்கலாமல் சத்தியலோகத்தையும் தாண்டி இந்த பிரம்மாண்டத்தை பியர்ஸ் பண்ணிட்டு போகுது. அம்பரம் கூட இருக்கு அப்படின்றதாக சொல்லி, எப்படி நம்மளுக்கு ஓசோன்னு சொல்லி ஒரு அந்த லேயர் இருக்கோ, அதே மாதிரி இந்த பிரம்மாண்டத்துக்கு இருந்ததான ஒரு தடுப்பு இருக்கு. அந்த தடுப்பையும் பியர்ஸ் பண்ணிட்டு போறார். அங்க இருக்கிறதான அந்த அண்ட ஜலத்தை, சமஷ்டி ஜலத்தை பெருமாள் வரவழைத்தான். அம்பரம் கூட இருந்து ஓங்கி உலகளந்த உபர்வமானே. அது வராக அவதாரத்துன்னு சொல்றார். பெருமாள் பெரிய உருவத்தை எடுத்துட்டாராம் வராக அவதாரத்து. ஆச்சாரியர்கள் சொல்றார், இது எதுக்கு இவ்வளவு பெரிய மகாவராகன்றதாக சொல்லி, எது வராகம் அப்படின்னு ரொம்ப பெரியதான ஒரு திருமேனி, எதுக்கு இவ்வளவு பெருசு எடுத்துட்டு இருக்காருன்னா, ரொம்ப தாராளமா இருக்கிறதான அந்த ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 பேர் சாப்பிட வராதுன்னு சொன்னாங்க, 40 பேர் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி பெருமாள் என்னன்னு கேட்டார், எது பூமாதேவியை திருப்பி எடுத்து வைக்கணும்ன்றதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துட்டா போறாரு. இவ்வளவு பெரியதான அந்த திருமேனியை கொண்டாடுறதாக அப்படிப்பட்டதான அம்பரம் மூடெடுத்து ஓங்கி உலகளந்த உப்பர் கோமானே கேட்டதான அந்த சொல்றா, இந்த தேவர்களுக்கு தான் நீ அனுகிரகம் பண்ணுவியா கிருஷ்ணா? தேவர்கள்லாம் யாருன்னு கேட்டாங்க. அனன்யா சிந்தேந்தோமாம் ஏகனா பிரதிபாசதேன்னு நீ சொல்றீங்க. ஆனா தேவர்கள் என்னன்னு கேட்டா, எங்களுடையதான வீடும் வாசலும் உலகமும் மகாபலி பறித்துக் கொண்டான், அதை வாங்கி தருக அப்படின்னு கேட்டாலும் பிரயோஜனாந்தரவர்கள் தேவர்கள். அவர்களுக்காக நீ உதவினாய். நாங்கெல்லாம் எப்படின்னு கேட்டா உன்னையே வேண்டியிருக்கிறோம், வேற ஒன்று. கிருஷ்ணா பெருமாளுக்கு என்னன்னு கேட்டாங்க, எது கேட்டாலும் சந்தோஷம் தான் உதாரணமாக சொல்றான். அது ஐஸ்வர்யம் பண்ணணும்னாலும் கைவல்யம் பண்ணணும்னாலும் சந்தோஷம் தான் பெருமாளுக்கு. ஆனா பெருமாளை நீயே பண்ணணும்னு சொன்னாங்க. என்ன பெருமாளுக்கு ஞானின்றதாக அவர்களை சொல்லி, இந்த ஞானியானவன் எனக்கு ஆத்மாவாக இருக்கிறான். அதே பெருமாளுக்கு அவ்வளவு பிரியம் ஞானி பேர்ல அப்படின்னு. அவளும் அந்த ஐஸ்வர்யத்தை வழங்குகிறவாளும் கைவல்யத்தை வழங்குகிறவாளும் இதே மாதிரிதான் பெருமாளை உபாசனம் பண்ணி தியானம் பண்ணி பூஜை பண்ணி அந்த பெருமாள் சேவை சாதிக்கிறான், வரம் தரான். ஞானிக்கு மாத்திரம் என்ன விசேஷம் அப்படின்றதான் கேட்டார். அவெல்லாம் என்ன சொல்றான், என்ன ஒரு கருவியா வச்சிருக்கா, ஐஸ்வர்யம் கைவல்யம் போனோம், கிடைச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, என்ன தூக்கி போட்டுருவாங்க. ஐஸ்வர்யம் வந்தது, பெருமாள் கொடுத்தேன், இந்திரனை விட சிறந்ததான செல்வம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பெருமாள் அப்படின்னு போயிடும். அதுக்கப்புறம் பெருமாளை மறந்துடுவார்கள். கைவல்யம் வேணும்னு சொன்னாங்க, ஆத்மாவை பார்ப்பதிலேயே ஈடுபட்டு பகவானை மறந்து விடுவார்கள். கிடைக்கிற வரைக்கும் தான் பெருமாள், கிடைச்ச உடனே பெருமாள் இல்லை அப்படின்றது அவர்கள். இவர்களுக்கு என்ன உபாயம் பலன் ரெண்டுமே பெருமாள் தான் என்றுதான். உன்னையே அடைந்து உன்னையே அனுபவித்து உனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும்ன்றதாக பெருமாளையே கேட்கிறார்கள். அதுதான் பெருமாளுக்கு. அப்படிப்பட்டதான பிரயோஜனாந்தரவர்களான தேவர்களுக்கு தான் நீ காரியம் பண்ணுவியா? அனன்ய பிரயோஜனங்களாக உன்னையே வேண்டதான எங்களுக்கு காரியம் பண்ண மாட்டியா? அவள்தான் ஆண்கள் தங்களுடைய காரியத்தை தாங்களே பண்ணிப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, அவளுக்கு ஞானம் சக்தி எல்லாம் இருக்கு, சண்டை போடுறதுக்கெல்லாம் திறமை இருக்கு, நிறைய அமிர்தம் வச்சிருக்கா. இரவாதவர்கள்னு பேர் அவர்களுக்கெல்லாம். அதனால அமரர்கள் தான் பேரு. அப்படி அந்த அமரர்கள் அமிர்தம் வச்சிருந்து இப்படி இருக்கா. எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஒரு செகண்ட் கண்ணை அப்படி கொட்டி திறந்தாக்க அந்த ஸ்பேஸ்ல ஒன்றை பார்க்க முடியலன்னா எங்களுக்கு அது பெரும் துக்கமாக இருக்கு. இப்படி ஒன்னே நினைச்சிட்டு இருக்கிறதாகவும் சிறு பெண்களாகவும் சக்தி இல்லாதவர்களாகவும் இருக்கிறதான எங்களுக்கு நீ உபகாரம் பண்ண மாட்டேயா? அவளுக்குள்ள உபகாரம் பண்ணணும்னா என்ன, ஒன்று சின்ன உருவம் எடுத்து சொல்லணும். முதல்ல குட்டி வாங்கணும்னா போகணும். அப்புறம் கையில ஜலம் பழுத்த உடனே பெரிய திரிவிக்கிரமனாக ஓங்கி வளரணும்.
அதுக்கப்புறம் உலகத்தை எல்லாம் அளக்கணும். உலகத்தெல்லாம் அளக்கணும்னா என்ன, சாதாரணம் இல்லை. காடு மேடு எல்லா இடத்துலயும் ஒரு திருவடியை வச்சு மெஷர் பண்ணணும். எல்லா இடத்துலயும் அந்த ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கணும். திருவிக்கிரமன் திருவிக்கிரமன் போட்டு அந்த ஸ்டாம்ப் இருக்கணும். அப்ப என்னன்னா காடு மேடு முள்ளு எல்லா இடத்துலயும் ஒரு திருவடி படும்படியாக உன்னை வேலை வாங்குறாங்க. இவ்வளவு வேலை வாங்குறவாளுக்கு நீ அவதாரம் பண்ணி அனுகிரகம் பண்ற, நீ அப்படியே இருக்கிறபடி வந்தா போறோம் கிருஷ்ணா அப்படின்றதாக சொல்லி உன்னை பிரார்த்திக்கிறமே, எங்களுக்கு நீ செய்யக்கூடாதா அப்படின்றதாக சொல்லுங்க. அந்த அவதாரத்துல திருவிக்கிரம அவதாரத்துல என்ன பண்ணான் பெருமாள், பெருமாளை பக்தி பண்றவா, பெருமாளை விரும்புறவா, பெருமாள் கிட்ட பக்தி இல்லாதவர்கள் எல்லா தலையிலையும் திருவடியை வச்சு அனுகிரகிச்சேன். அப்படி வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் எல்லாம் பார்க்காமல் அப்படியெல்லாம் நீ என்னன்றதாக கேட்டாங்க. எங்களை மாத்திரம் அனுகிரகித்தால் போதும், இந்த மாதிரியான சிரமம் உனக்கு கிடையாது. திரேணி பதாம் விசக்கிரமே இடம் விஷ்ணு விசக்கிரமே அப்படின்றதாக அதனால அப்படிப்பட்டதான கிருஷ்ணன் நீ என்னன்னு கேட்டா, பாண்டவர்களுக்கு என்ன பண்ணா, பாண்டவர்களுடையதான அந்த கூடவே இருந்து ராத்திரியும் பகலும் தூங்காமல் அவர்களுக்கு எல்லா காரியத்தையும் பண்ணி அவர்களுக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுத்த, அவர்களை காப்பாற்றின. இப்படி பசிதாகம் தூக்கம் வராமல் பாண்டவர்களுக்கு ஒத்தாசை பண்ணி கடைசியில அவதாரம் முடிஞ்சு வைகுண்டத்துக்கு எழுந்தவர்கள் போது என்ன சொல்ற, திரௌபதி அன்னைக்கு கோவிந்தான்னு கூட்டாலே அவளுக்கு நான் இன்னும் ஃபுல்லா பண்ணல, நிறைய பாக்கி இருக்கு, அந்த கடன் பட்டதோடு போறேன்றதாக சொன்னீங்க. அப்படிப்பட்ட நீ இன்னைக்கு உறங்கலாமா? அனிந்திர சதகம் ராமஹா அப்படின்றதாக சொல்லி ராமன் அங்க சீதையை பிரிஞ்சு அவன் தூங்காமல் இருந்தான்றதாக சொல்றீங்க. அப்படி தூங்காமல் இருக்கிற நீ, நாங்கெல்லாம் சிறு பெண்கள் வந்தப்போ நீ தூங்கலாமான்றதாக சொல்லி கேட்கிறான். அப்படி உங்கள் கோமானே உறங்காத எழுந்திராய். பெருமாள் அவருக்கு திருமணி மாயாவி, அவருக்கு சாம இருந்தார், ஆடாமல் அசங்காமல் இருந்தார். இவாளே ரியலைஸ் பண்ணான், அடாடா பக்கத்துல கிருஷ்ணனை தாண்டி பலதை வந்திருக்கார், தமையனை எழுப்பாமல் தம்பியை எழுப்பக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க, உடனே கிருஷ்ணனை விட்டுட்டு பலதேவர் கிட்ட போனார். செம்போர் கடவுளே செல்வா பலதேவா, இவர் என்னன்னா ஓங்கி உலகளந்த உத்தமன் அம்பரம் மூடருக்கு உலகளந்தானே கிருஷ்ணன் பாடினார். ஒரு மீட்டிங் நடக்கிறது, உபன்யாசம் நடக்கிறது, ஒருத்தர் வந்தார், இவர் பெரிய லட்சாதிபதி அப்படின்னு சொல்லி அவரை பிரேஸ் பண்ணி உபன்யாசம் பண்றவர் சொன்னார். அடுத்து ஒரு பணக்காரர் வந்தார், என்ன பண்ண முடியும், இவர் பெரிய கோடீஸ்வரர் அப்படின்றதாக சொன்னாங்க. அப்ப அவருக்கும் மனசு நோகாமல் இருக்கும்ன்றதுக்காக அந்த மாதிரியாக சொன்னார். இப்போ கிருஷ்ணனை வந்து அம்பரம் கூட இருந்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே, உம்பர் கோமானே, தேவர்களுக்கெல்லாம் தான் நீ பெரிய காரியம் பண்ணுவியா அப்படின்றதாக அங்க இருக்கிறதான நித்திய சூரியர்கள்லாம் கூட பார்க்குறாங்க. என்ன பெருமாள் இப்படி எல்லா இடத்தையும் அளந்து இப்படி எல்லாம் பண்றாங்கன்றதாக சொல்லி அர்த்தம். அப்படிப்பட்டதான தேவாதி தேவனான நீ இங்க என்னன்றதாக கேட்டாக்க, இந்த பலதேவர் கிட்ட வந்த உடனேன்னு கேட்டா, கிருஷ்ணன் ஒன்றும் பெருசு இல்லை, பலதேவா நீ தான் நம்ம வருவான் என்ன கேட்டுதான் கேட்டா, நீ பிறந்த அப்புறம் தானே கர்ப்பம் தங்கிட்டு தேவகி, அதுக்கு முன்னாடி 6 குழந்தை பிறந்து உடனே அதெல்லாம் அது முடிஞ்சு தோல்வியும், அதனால அதெல்லாம் தங்கலையே அப்படின்றாங்க. நீ என்னைக்கு அந்த தேவதையினுடையதான கர்ப்பத்துல ஒரு திருவடி பட்டுதோ அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா கிருஷ்ணன் பிறந்தான் அப்படின்றாங்க. அதனால கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு அது விசேஷமா பூமி பூஜை பண்ணி உன் கால் பட்டதான ராசியினாலதான் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணா. செம்பர் கடலில் செல்வான் பலதேவா, பலதேவருக்கு உச்சி கொடுத்து போயிடும் இப்படி அந்த பெண்கள் செம்பர் கடலில் செல்வான். அது பலதேவாக சொல்லி பலம் பலைக தாமனின்றதான் ஆதிசேஷன் தானே, ஆதிசேஷனே நீ பலதேவனாக வந்திருக்காரு. ஆதிசேஷனுடைய பலம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு, பலதேவர்கிட்ட இருக்கு. ஆதிசேஷனுக்கு அப்படி என்ன பலம்னா எல்லா லோகத்தையும் தாங்கிறது ஆதிசேஷன் சாஸ்திரங்கள் சொல்றது. ஆதிசேஷன் தலையில தான் சமஸ்த லோகமும் நாளைக்கு நின்று இருக்கு அப்படின்றதான. அப்ப எவ்வளவு பலம் இருக்கணும், இவ்வளவு வெயிட்ட தாங்கக்கூடியதான அந்த பலம் இருக்கணும்னாக்க அங்க என்னன்னு கேட்டாக்க, நீ யாரு ஆதிசேஷன் பலதேவனே, நீ படுக்க
பெருமாளுடையதான படுக்கை தானே நீ. படுக்கையில படுக்கிறவா தான் தூங்குவாளே தவிர படுக்கை இல்லையான்னு தூங்குமா? பலதேவா நீ தூங்குறிய, நீ படுக்கை தானே, அதனால படுக்க தூங்கலாமா? படுக்கிறவன் தானே தூங்கணும் அப்படின்றதான் சொல்லி அவனை கேட்கிறான். அவனுடைய அந்த பலம் என்னன்றதான் கேட்டாக்க, ஒரு சமயம் எவனைய தான் இருக்கிற இடத்துக்கு கலப்பையினால எடுத்தார். அது இன்னைக்கும் அந்த மார்க் இருக்குன்றதான் சொல்றார். அந்த எவனையில போய் பார்த்தாக்க பலதேவன் எடுத்ததான அந்த அடையாளம் இன்னைக்கும் இருக்கு. துரியோதனுடையதான இதுக்கு போனார். அங்க ஏதோ அவருக்கு மூட சீக்கிரமா கோபம் வந்துடும். அதனால என்ன பண்ணாருன்னா, அப்படியே இந்த உலகத்தையே புரட்டி போடுறேன்னு திருப்பி அப்படி இது பண்ணார் கலப்பையினால அங்கேயும். அப்படி அதுக்கப்புறம் அவரை சமாதானப்படுத்தினார். அப்படிப்பட்டதான பலம் கொண்டதான பலதேவா அப்படின்றதான செம்பொற்கேவரை செல்வா பலதேவா உம்பியும் நீ உறங்கேலோருப்பாவாய் அப்படின்றதான உன்னுடைய தம்பியான நீயும் கிருஷ்ணனும் உறங்கக்கூடாது, எழுந்திருக்க வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். அதுக்கு ஒரு சாஸ்திரார்த்தம் சொல்றான். வைகுண்டத்தில் இருக்கச்சே நீ என்ன பண்ண வேண்டதாக கேட்டாங்க, பெருமாளுக்கு நான் சேஷபூதன்றதான பாரதத்திரியத்தை காட்டுவேன் அப்படின்றதாக. இங்க எப்படி இருக்குன்னு கேட்டா, அது சொரூபத்தினால அங்க ஆதிசேஷன் என்ன பண்ணுவார், பெருமாளுக்கு நான் சேஷபூதம் தாசன்றதாக அங்க சொல்றாரு. இங்க எப்படி இருந்ததாக அது கேட்டாங்க, கிருஷ்ணன் என்ன பண்றான், பிறப்பினாலே தன்னை பரதந்திரனாக நினைச்சிட்டு இருக்கான். யாரு? பலதேவன் தமையன். அதனால தமையனுக்கு கட்டுப்பட்டவன் தான் அப்படின்றதாக பெருமாள் தன்னுடையதான பிறப்பினாலே அப்படி இருக்கான். அதனால நீ எழுந்து உனக்கு நாங்கள் இப்படி சுப்பிரபாதம் பாடி திருப்பள்ளி எழுச்சி பாடி நீ எழுந்து கிருஷ்ணனையும் எழுப்ப வேண்டும். அதனாலே பலதேவா உம்பியும் நீ உறங்கேலோ இருப்பாவான்னு சொல்ல அதுக்கு மேல கிருஷ்ணனை எழுப்புகிறார்கள். பெருமாள் என்ன பண்றாருன்னு கேட்டா, நான் கிருஷ்ணன் பலதேவனுக்கு தம்பி, அதனால போய் அவரை முதல்ல எழுப்புங்கோ, அவருக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுங்கோன்னு சொல்றேன். நீ என்ன பண்றேன்னு கேட்டா, சொரூபத்தை உணர்ந்திருக்க, நான் பெருமாளுக்கு சேஷபூதன்றதாக அவனுடைய ஞானத்தினாலே நீ சொல்ற கிருஷ்ணனை முதல்ல எழுப்புங்கோன்னு. இப்படி இருக்கலாமா? அந்த மாதிரி பார்க்காமல் நீ இந்த அவதாரத்துக்கு தகுந்த மாதிரியாக நீ எழுந்து உனக்கு பிறகு கிருஷ்ணனும் எழுந்திருக்க வேண்டும் அப்படின்றதான. யாருன்னு கேட்டா, ராமாவதாரத்தில் லட்சுமணனாக இருந்தவர் தான் கிருஷ்ணாவதாரத்திலே தம்பியா இருந்தவர் தமையனாக அவதரிச்சார் அப்படின்றதான். அதனால என்னன்னா, ராமாவதாரத்துல ராமன் தமையன் சொன்னதுக்கெல்லாம் மறுப்பு சொல்லாமல் நடந்துட்டவர் லட்சுமணன் தம்பி. கிருஷ்ணன் என்ன பண்ணாருன்னா, அண்ணா தமையன் அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு எதிர்பேச்சு பேச மாட்டேன் இந்த அவதாரத்தில் இருந்ததாக சொல்லி அண்ணாவுக்கு அப்படி அடங்கினவராக அடுத்த அவதாரத்திலே அப்படி வந்தார். அதனாலே நீ என்னன்னு கேட்டார், இது சொல்லுங்க, ராமாவதாரத்துல ராமாயண ஸ்லோகம் ஒண்ணும் அழகான ஸ்லோகம். குழந்தையெல்லாம் பிறந்தது தொட்டில் விட்டாக்க ராமன் தூங்கவே இல்லை. வைகையில கூட்டணும்னு பார்த்தா அப்புறம் அந்த பெரிய வயசானவாழ்லாம் பாட்டிகள்லாம் இருப்பா, அவளுக்குலாம் கை வைத்தியம் தெரியும்ன்றதெல்லாம் வந்து பார்த்தா என்னென்னோ வந்து பார்த்தா ஒன்றும் தூங்கவே இல்லை, அழுகையா இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாரு கேட்டா, வசிஷ்டரை கூட்டுவார். குலகுருன்றவர் எல்லாத்துக்கும் அப்படின்றதான். வெறும் மந்திரம் சொல்லி சடங்குகள்லாம் செய்யறது மாத்திரம் குலகுரு இல்லை. ஆல்ரெடி என்சைக்ளோபீடியா அவர் குலகுரு வந்தார். என்னன்னு கேட்டார், தொட்டில பார்த்தார், ராமன் பக்கத்துல லட்சுமணன் தொட்டில போடணும், அப்படி போடணும், பரதனும் சத்ருகனும் பக்கத்துல இருக்கணும் அப்படின்றதான். அந்த லட்சுமணனுடையதான தொட்டில் பக்கத்துல வந்த உடனே ராமனுடைய அழுகையானது நின்றுட்டு அப்படின்றதான. அப்படி அண்ணா தம்பிகளுக்குள்ள நச்சதேன வினாமித்ராம் லபதே புருஷோத்தமஹா, லட்சுமணன் பக்கத்துல இல்லாமல் தூக்கமே கிடையாது ராமனுக்கு அப்படின்றதான. அந்த மாதிரியாக நீ அந்த ஆதிசேஷனாக இருக்கிறதான நீ உணர வேண்டும். நீ உணர்ந்து எங்களுக்கு அனுமதி பண்ணாக்க மேல கிருஷ்ணனும் எழுந்திருப்பான், அவனுடைய அனுகிரகத்தை பாடி பறை கொடுப்போம்ன்றதாக சொல்றார். ஸ்ரீரங்க பூர்வ சடத்தியான பதாசிரியம் ஸ்ரீவத்ச வம்சத்திலகம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணதேசியம் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய மகா ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஸ்ரீமத் யாமனமுனியே மகா சதமக மணிலீலா சாரு கல்யாணஸ்தா ஸ்தனபத நந்தாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து
श्रद्धिराकृष्टनाथा विलसतु विद्योता कृष्णचित्तात्मजानः श्रीमत्यै गोदायै मनोनन्दन हिन्दवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महिमहीसाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु मङ्गलाशासनपरैः पदाचार्य पुरोगमैः सर्वैश्च पूर्वैः आचार्यैः सकृतायास्तु मङ्गलम् कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते